இந்த நாளின் செய்திக்காய் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை நேரலையில் இணைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக முதலாவது நான் உங்களை வாழ்த்துகிறேன், ரெண்டாவது நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது சங்கீதம் 1வது 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துட்டீங்களா? மீண்டும் சொல்றேன். 714வது பக்கம் 73வது சங்கீதம் 1வது வார்த்தை. சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப முதல் கேள்வி, யாருக்கு தேவன் நல்லவர்? இந்த கேள்விக்கே பதில் வந்துருச்சு. இஸ்ரவேலர்களுக்கு அவர் நல்லவர். எப்படிப்பட்ட இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவர்? சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவர். அப்ப இஸ்ரவேலருக்கு நல்லவர். ஆனா அந்த இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்கணும்? சுத்த இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். இஸ்ரவேல் என்று பெயர் பெற்று சுத்த இருதயம் இல்லாவிட்டால் தேவன் அவர்களுக்கு நன்மையானதை எப்படி செய்ய முடியும்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் என்று பெயர் மட்டும் பத்தாது, நம்முடைய இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்கணும். முதல்ல இந்த இஸ்ரவேல் என்றால் யார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்களும் நானும் இஸ்ரவேலரா அல்லது இஸ்ரவேலர் இல்லையா என்பது புரியும். ரெண்டாவது, நம்ம மனசுக்குள்ள அதுக்கு ஒரு உணர்வு வரும். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு எல்லாரும் ஜெபத்தோடு கடந்து வருவோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாருக்கு இஸ்ரவேல் என்கிற பெயர் வந்தது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இனி உன் பேரு யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அப்ப இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிறவர் யாரு? யாக்கோப்பத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் என்று சொன்னார். அப்ப யாக்கோப்பு அப்படின்னா அவர் யாரு? யாக்கோப்புங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ஏமாற்றுக்காரர். இஸ்ரவேல் என்றால் அர்த்தம் என்னன்னா தேவனுடைய பிரபு. அப்ப கர்த்தர் யாருக்கு நல்லவர்? தேவனுடைய பிள்ளையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் நல்லவர். புரியுதா? உங்க மனதுக்குள்ள நல்ல இதமான வார்த்தைகளால நான் சொல்லி, ஏன்னா அநேக லைவ்ல வேதத்தை அறிஞ்சவங்களும் பார்ப்பாங்க, அறியாதவங்களும் பார்ப்பாங்க, ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க, இப்பதான் முதல் முறையா பார்க்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் இலகுவாய் புரியும்படியாக இதமான வார்த்தைகளால நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். யாருக்கு நல்லவர்? இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றுக்கொண்டு சுத்த இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். ஏன் யாக்கோப்பை கர்த்தர் இஸ்ரவேலா மாத்தணும்? யாக்கோப்பு யாரு? ஏமாற்றுகிறவன், சொந்த சகோதரனை ஏமாற்றுகிறவன், சொந்த தகப்பனை ஏமாற்றுகிறவன். அப்ப யாக்கோப்புடைய சுபாவம் ஏமாற்றக்கூடிய சுபாவம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த யாக்கோப்பு அப்படிங்கிற அந்த சுபாவம் நமக்குள்ள இருந்தால், ஏமாற்றுகிற சுபாவம், நாமும் ஏமாற்றுவோம். யார? பெத்தவங்களே ஏமாத்துவோம், கணவனை ஏமாத்துவோம், மனைவியை ஏமாத்துவோம், வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற அதிகாரிகளை ஏமாற்றுவோம். இன்னும் பல இடங்களில் ஒரு சின்ன கடைக்கு போனா கூட அங்கேயும் நம்ம ஏமாத்துவோம், பேசுவோம், சின்ன சின்ன காரியம். இந்த யாக்கோப்பினுடைய ஆவி, ஏமாற்றுகிற ஆவி நமக்குள்ள இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாக்கோப்பா இருக்கக்கூடாதுப்பா. நீ யாக்கோப்பா இருந்தேன்னா உன் சுபாவம் ஏமாற்றுகிற சுபாவமா இருக்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, உனக்கு நான் நல்லவரா இருக்க முடியாது. அதனால உன்னை நான் இஸ்ரவேலா மாத்தினா தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், அப்பதான் நான் உனக்கு நல்லவரா இருக்க முடியும். அதனால ஒண்ணுகிட்ட இருக்கக்கூடிய அந்த தீமையான சுபாவங்களை நான் மாற்றணும். அதோடு உன் பெயரையும் நான் என்ன பண்ணணும்? மாற்றணும். பெயர்படியே மனுஷன் இருப்பான். என்ன பெயர் வைக்கிறாங்களோ அந்த பெயருக்கு ஏற்ற சுபாவம் அவனுக்குள்ள வந்துருமா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் தேவனுடைய பார்வையில வெளியரங்கமா இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு. அப்ப சுத்தமில்லாத இருதயமும் இந்த உலகத்துல இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, சுத்த இருதயமும் இந்த உலகத்துல இருக்கு. நம் நடுவிலையும் சுத்த இருதயமும் இருக்கும், சுத்தமில்லாத இருதயமும் இருக்கும். ஆனா
மனிதர்கள் முகத்தை தான் பார்க்க முடியும். நீங்க என் முகத்தை பார்ப்பீங்க, நான் உங்க முகத்தை பார்ப்பேன். உங்க வெளித்தோற்றம் எல்லாம் நானும் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்பீங்க. ஆனா உங்க இதயம் யாருக்குமே தெரியாது, யாராலையும் கணிக்க முடியாது. அதை கணிக்கவும் பார்க்கவும் திராணி உள்ளவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிற, நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தராகிய தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப மனுஷனை எப்பயுமே மனுஷன் முகத்தை தான் பார்ப்பேன். ஒருத்தர் முகத்தை பார்த்தோன்னே என்ன கலக்கமா இருக்கிறீங்க, என்ன கண்ணுல தண்ணி வருது, என்ன முகம் வாடி போயிருக்கு, என்ன உங்களுடைய வாழ்க்கையில தள்ளாடி போய் இருக்கிறீங்க, இது நம்ம வெளித்தோற்றம். ஆனா உள்ள இருக்கிற இன்னரை நம்மளால பார்க்க முடியாது. அதை பார்க்கக்கூடியவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, அவர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிற தேவன். அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இங்கு பாருங்க, வேதம் சொல்லுது, இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த பெயருக்கு கர்த்தர் எவ்வளவு கனம் கொடுக்கிறார் தெரியுமா? ஏசாயா 43:1 எடுக்க வேண்டாம் சொல்றேன். இஸ்ரவேலே நான் உன்னை உருவாக்கினேன். ஏசாயா 44:21 சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது கிடையாது. ஏசாயா 41:8, 9, 10 பார்த்தா, இஸ்ரவேலே பயப்படாதே, உன்னை உருவாக்கினவரும் சிருஷ்டிகர்னு சொல்லி பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன், என்ன செய்வேன். இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு தான் சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் என்பது தேவன் உருவாக்கினவர்கள், இஸ்ரவேல் என்பது தேவனால் மறக்கப்படாதவர்கள், இஸ்ரவேல் என்பது பயப்படாதே திகையாதே என்று ஆறுதலின் வார்த்தையை பெற்ற ஜனங்கள் தான் இஸ்ரவேலர்கள். ஆனா அருமையானவர்களே, இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவரா இருக்கிறார் என்றால் நம்ம இஸ்ரவேலர்களா இருந்தால் தான் நல்லவர். நம்ம இன்னும் யாக்கோப்பா இருந்தோம்னா நமக்கு அவர் நல்லவர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் தான் வரும். இப்ப இந்த யாக்கோப்புடைய சில சுபாவங்களை உங்கள் மத்தியில வச்சுட்டு அவன் இஸ்ரவேலா எப்படி மாற்றப்பட்டான் என்பதையும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரி செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் வசனம், தயவுசெய்து அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாருமே வேதாகமத்தை படிக்கணும். வேதம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தீபம். அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமே கிடையாது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோப்பு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோப்புக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோப்பு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயனற்ற கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருத்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, ரெண்டு பேரும் பொருள்களை கையில கொடுத்து மாத்திக்கல. நல்லா கவனிக்கணும். இப்ப என் பேனாவை நான் உங்கள்கிட்ட கொடுத்தா பொருள் மாத்திரம், அல்லது ஒரு பொருளை கொடுத்தால் பொருளை மாத்திரம், அல்லது ஒரு பட்டம் அல்லது நம்ம இருக்கிற ஒரு பட்டா அல்லது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை கொடுத்தோம்னா மாத்திக்கலாம். நமக்கு தெரியும் கண்ணுல, நான் கொடுக்குறேன், நீங்க வாங்குறீங்க, நீங்க கொடுக்குறீங்க, நாங்க வாங்குறோம், பணங்களோ மற்ற பொருளோ. ஆனா இங்க ஆசீர்வாதங்களை வாயிலே சொல்லி மாத்துறாங்க பாருங்க. அத என்ன ஆசீர்வாதம்? ஸ்தேஸ்திர புத்திர பாகம் அப்படின்னா தலைச்சன் பிள்ளைக்கு உரிய ஆசீர்வாதம். இந்த தலைச்சன் பிள்ளைக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாரு? உபாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு இந்த பகுதி இருக்கும் பொழுதே அங்க வாங்க. உபாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமையாக நீங்க எல்லாம் படிக்கணும். இதெல்லாம் படிச்சு பார்த்தா தான் தேவனுடைய பிரமாணம் எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு தெரியும். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் 17ஆம் வசனம். தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவளுக்கு கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. 2 மனைவிகள் இருந்து அதுல ஒருத்தி பிடிச்சவளாகவும் ஒருத்தி பிடிக்காதவளாக இருந்தால் 2 பேத்துக்கு குழந்தை பிறக்கும் பொழுது பிடிக்காதவளிடத்துல முதல் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு பிடிக்காவிட்டாலும்
முதல்ல பிறந்திருக்கிறதுனால அந்த சுதந்திரம் அவனுக்கு தான் போய் என்ன செய்யணும், சேரணும்னு கர்த்தர் பிரமாணத்தில் எழுதி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. நான் 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்ப பிடிச்சவங்களிடத்துல பிறந்தாலும் சரி, பிடிக்காதவங்களிடத்துல பிறந்தாலும் சரி, ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் முதல்ல பிறக்கிறவனுக்கு தான் என்னது, 2 மடங்கு. இப்போ ஒரு பொருளை 3 போட்டோம்னா அதுல 2 பங்கு ஒருத்தனுக்கும் 1 பங்கு ஒருத்தனுக்கு போகும். அப்படிதான், அதான் சேஷ்ட. அப்படின்னா 1 பங்கு அவனுக்கு கூடுதலாக கொடுக்கணும். அதான் சேஷ்ட புத்திர பாகம். இதைத்தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பாகத்துக்கு யார் சொந்தக்காரரா பிறந்துட்டான்? ஏசா பிறந்துட்டாரு. எத்தனை நிமிஷத்துல பிறந்தாரு? ஜஸ்ட் 1 நிமிஷம் தான். ஒரே நிமிஷம் அவன் குதிங்காலை பிடித்துக்கிட்டே இஸ்ரவேல் யாக்கோபு பிறந்துட்டான். ஏசா முன்னாடி வர்றேன், பின்னாடியே யாக்கோபு வர்றேன். அப்ப 2 பேத்துக்கு இடையில ஜஸ்ட் 1 செகண்ட் அல்லது 1 நிமிஷம் தான் வித்தியாசம். ஆனா இந்த 1 நிமிஷத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு போயிடுச்சு. யாருக்கு போயிடுச்சு? ஏசாவுக்கு போயிடுச்சு. இப்ப இதை இவனால ஏத்துக்கவே முடியல. எனக்கு இல்லாத ஒண்ணு யாக்கோபு மனசுக்குள்ள எனக்கு இல்லாத ஒண்ணு. ஒரே கருவுல தான் இருந்தோம், ஒரே நாள்ல தான் கரு தரிச்சான், ஒரே நாள்ல ஒரே இடத்துல தான் நாங்க வளர்ந்தோம், ஒரே இடத்துல தான் இருந்தோம், ஒரே தாயினுடைய ரத்தம் தான் எங்க 2 பேத்துக்குள்ளே ஓடுது. ஆனா பிறக்கும் பொழுது 2 பேரும் ஜஸ்ட் 1 செகண்ட்ல தான் நாங்க வித்தியாசப்பட்டோம். இதனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு போயிருச்சே. பிறந்த நாளிலிருந்து அந்த ஆசீர்வாதத்து மேல அவனுக்கு கண் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனு, உனக்கு இல்லாத ஒண்ணு இன்னொருத்தட்ட இருந்தா நமக்கு என்ன நினைப்போம்? அவங்களுக்கெல்லாம் அது இருக்குதே, எனக்கு இல்லையே. அவங்களுக்கெல்லாம் அது இருக்குதே, எனக்கு இல்லையே. நமக்கு அது எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற எத்தனையோ பேர்த்துக்கிட்ட இல்லையே. அவங்க எல்லாம் எத்தனை நாள் நினைச்சிருப்பாங்க. நான் கணவன் மனைவியா வர்றவங்களை சொல்லுவேன், ஆலயம் என்பது பொதுவான இடம். நீங்க கணவன் மனைவி போல இங்க நடந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இங்க மனைவிகள் நிறைய பிள்ளைகள் தனிமையா இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு இடர்லா இருக்கக்கூடாது. நீங்க கவனமா இருக்கணும் சொல்லி இருக்கிறேன். உங்க வஸ்திரங்கள் இடர்லற்றதா இருக்கணும். உங்கள் ஆக்டிவிட்டிஸ்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது பொது இடம். நிறைய பேர் இங்க வருவாங்க. பலவீனர்களும் வருவாங்க, பலவான்களும் வருவாங்க, தடுமாறக்கூடியவர்களும் வருவாங்க. நீங்க மற்றவர்களுக்கு இடர்லற்றவர்களா இருக்கணும்னு சொல்லி பலமுறை நான் எச்சரித்து கடுமையான வார்த்தைகளால் நான் பேசுனது உண்டு. இங்க பாருங்க, இவனுக்கு பிறப்பிலே ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இன்னொருத்தன் அந்த மேலேயே கவனம் வச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க. உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தின் மேல எத்தனையோ பேர்கள் நினைப்பாங்க, எனக்கெல்லாம் ஜெபிக்க தெரியலையே, எனக்கெல்லாம் வேதம் தெரியலையே, எனக்கெல்லாம் ஆராதிக்க தெரியலையே, எனக்கெல்லாம் ஊழியம் செய்ய திராணி இல்லாம இருக்கிறேனே, அவங்களுக்கெல்லாம் அது இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை மேல அவங்களுக்கு என்ன இருக்கும்? கவலை இருக்கும், கவனம் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா வேலை இல்லாதவங்க உங்களை பார்த்து நினைப்பாங்க, ஐயோ அவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்களே, நானும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேனே. அருமையான தம்பி, தங்கச்சி, உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருந்தாருன்னா அதுக்காக நீங்க முதல்ல நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, 2 கண்ணு இல்லாம இருக்கிறாங்க, 2 கை இல்லாம இருக்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியரோடு இருக்கிறாங்க, இன்னும் பாத்தீங்கன்னா எம்ஆரா இருக்கிறாங்க, மூளை வளர்ச்சி குறைவா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர்கள் அங்கவீன குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தாய் இல்லாம இருக்காங்க, தகப்பன் இல்லாம இருக்காங்க, கணவன் இல்லாம இருக்காங்க, மனைவி இல்லாமல் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் 2 பேருமே இல்லாதவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 2 காலும் முடமானவங்க இருக்காங்க, 2 கைகளுமே இல்லாதவங்க இருக்காங்க, 2 கண்களுமே குருடானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை விட கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாருங்க. அப்ப அத்தனை நன்மைகளை பெற்ற நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நினைச்சா வேகமா நடந்து நீங்க ரோட்டுக்கு போயிடுறீங்க. கால் இல்லாதவங்க போறதுக்கு ஒரு நாள் ஆகுங்க இங்க இருந்து அந்த ரோட்டுக்கு போறது. அவங்க தவழ்ந்து போறது. அதோட காலோடைய மகிமை உங்களுக்கு தெரியுதா? கண்ணுடைய மகிமை. கண்ணு தெரியாதவங்க ரோட்டை கிராஸ் பண்றதுங்காட்டி எத்தனை பாடுபடுறாங்க தெரியுமா? அவங்களால பார்க்க முடியல. ஒன்னே ஒண்ணு, நமக்கு இல்லாத ஒண்ணு அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு நமக்கு இருக்குது. அந்த பார்வை தெரியறதுனால வேகமா போயிடுறோம். ஆனா அந்த பார்வை இல்லாததுனால அவங்க தடுமாறுவதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ ஊமைகள் இருக்காங்க, பேச முடியாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குறைவுள்ள மனுஷர்களை பார்க்கும் பொழுதும் அந்த குறைவு நமக்கு இல்லாதபடி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த தேவனுக்கு என்னைக்காவது நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறோமா? நம்ம மற்றவர்களை தான் பார்க்கிறோம், அவங்களுக்கெல்லாம் அது இருக்குதே. ஆனா உனக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார், எத்தனை காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அதுக்காக நீங்க நன்றி அறிதல் இருக்க வேண்டாமா? இங்க பாருங்க, யாக்கோபு கவனம் பூரா அந்த ஏசா மேலதான் இருக்கு. ஏன்னா அந்த ஒண்ணு இருக்கு, அதே அம்மா தான். 2 பேத்துக்கு அம்மா இருக்கு, 2 பேத்துக்கு அப்பா இருக்கு, 2 பேத்துக்கு ஒரே வீடு தான், 2 பேத்துக்கு ஒரே சாப்பாடு. ஆனா எனக்கு இல்லாத ஒண்ணு அவனுக்கு போயிருச்சு. அதை நான் எப்படியாவது நான் வாங்கிடணும். அதுக்காக அவன் என்ன பண்றான் தெரியுமா? பயனற்ற கூலை கொடுக்குறான். பாருங்க, வேதம் சொல்லுது பயனற்ற கூலும்
வாசிங்க. 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்பா. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும், பாருங்க இந்த ஆசீர்வாதத்தை அற்பமான ஒண்ணுக்காக விற்கிறான் பாருங்க. எப்படி வித்தேன்? கையில எடுத்து கொடுத்தானா? நீங்களும் நானும் வாயில தாங்க ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. உன் முன்னாடி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைத்திருக்கிறேன்னு சொல்றேன். நம்ம இன்னைக்கு அநேக ஆசீர்வாதத்தை வாயாலே கெடுத்துடுறேங்க. இவன் பாருங்க, இது பயனற்ற கூழை வாங்கிக்கிட்டு இவன் என்ன சொல்றான் பாருங்களே, விற்று போட்டானா. 32ஆவது வசனத்தை வாசிங்க. ஏசா, இந்த நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? அப்போது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு, இது வேணா கையில எழுதி கொடுக்க சொன்னானா, ஆணை சொல்ல சொன்னானா? வாயில தானே சொல்ல சொல்றேன். எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கன்னு சொல்லு, போதும், அது எனக்கு வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ ஒரு வீட்டுக்கு போய் வாழ்த்து சொன்னால் வாழ்த்து போயிடும். நம்ம நினைச்சிட்டு இருக்க அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா என்ன நடக்குதுன்னு, வந்துட்டு போனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். யாக்கோபு வேதம் சொல்லுது, ஆசாரியர்கள் போய் கால் வைக்கிறாங்க, யோர்தான் பிரிஞ்சிருச்சு. நல்லா தெரியும். ஒரு வீட்டுக்குள்ள போய் வாழ்த்துங்கள். அந்த வீட்டுக்கு வாழ்த்துதல் பாத்திரவான் இருந்தானா அந்த வீட்டுக்கு மேல ஆசீர்வாதம் தங்கும். இல்லாட்டி அந்த வாழ்த்துதல் உன் வீட்டுக்கு என்ன பண்ணிடும்? அப்ப வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை குறித்து நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. இவன் என்ன பண்றான்? வாயில தானே சொல்றேன், என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ வச்சுக்க, அவ்வளவுதான் சொன்ன, அங்க போயிருச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்களும் வாயால இன்னைக்கு ரொம்ப கவனமா பேசணுங்க. நம்ம சொல்றது, கர்த்தர் என்னத்தை கொடுத்தாரு, என்னத்தை செஞ்சு விட்டாரு, அங்க ஜெபம் பண்ணி எனக்கு என்ன நடந்துச்சு, நான் போய் போய் என்னத்தை கண்டேன், இது பூரா என்ன வார்த்தை? எதிர்மறையான வார்த்தை இல்லையா? பிசாசுக்கு சாதகமான வார்த்தை இல்லையா? தேவனை துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? அநேக வார்த்தைகளை ஏசா மாதிரியே பேசுறாங்க. வச்சுக்க, எடுத்துக்க, நான் வரல, என்ன நடக்க போகுது பார்த்துக்கலாம், என்னத்தை தந்துட்டாரு, நான் என்ன நல்லா இருக்கிறேன், எல்லாத்தோட நான் இப்படித்தானே இருக்கேன். இவ பேசி 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 இந்த வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் நம்ம என்ன பண்றது தெரியுமா? கணக்கு ஒப்படைக்கணும். இந்த வாயில ஒரு வார்த்தை இருக்கு வித்யா, இந்த வார்த்தை தாங்க ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். பாருங்க, வேதம் சொல்லுது, அழகா அந்த வார்த்தையை பிடித்தால், அந்த சிம்சோன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை அவன் என்ன பண்ணாலும் பிடித்து கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம வாயிலிருந்து வார்த்தை வந்தா பிடிச்சுக்குவாங்க. அப்ப பிசாசுக்கு எப்படா சொல்லுவான்னு சொல்லி கவனமா இருக்கிறேன். வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதா? ஆனா யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிசாசு வெக்கப்பட்டு போயிட்டேன். ஐயோ, இவ்வளவு செஞ்சாலும் இவன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றானே. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்களேன், வாயில தாங்க டிரான்ஸ்பர் நடக்குது, வாயில தாங்க அது நடக்குது. இவ வாயில சொன்ன அங்க போயிருச்சுங்க, அவ்வளவுதான். இவ்வளவு நாளா இவன் மேல இருந்துச்சு, இப்ப எனக்கு வேண்டான்னு இவன் சொன்னதுனால அங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஒருத்தன் கேட்கிறேன், ரெடியா கொடுத்துருன்னு சொல்றேன், இவன் சொன்ன உடனே புறப்பட்டு போயிருச்சு. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு எல்லாத்துக்கும் பிளஸிங் சொன்னாரு, அத்தனை வார்த்தைகளும் அவர் மேல வந்து பலித்தது. அப்ப சபையில சொல்லப்படும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அபிஷேகம் உங்க மேல வந்து பற்றி எரியும். நீங்க விசுவாசிக்கலைன்னா அது உங்களை தொடவே தொடாது. ஏன்னா அவர்கள் நடுவில் அவர் விசுவாசிக்காதபடினால் அற்புதம் அவர் செய்யவில்லைன்னு சொல்ல. சீசர்களை அவர்களை பார்த்து கேட்கிறாரு, ராஜாவின் மனுஷனை பார்த்து, இதை செய்ய எனக்கு வல்லமையுண்டு என்று விசுவாசிக்கிறாயா? குருடர்களை பார்த்து கேட்கிறாரு, இதை நான் செய்ய வல்லமையுண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவர், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக. என்ன செஞ்சாரு? வாயில தானே சொன்னாரு. வாயில வார்த்தை சொன்ன உடனே அது அப்படியே அவர்கள் மேல வந்து பலிக்குது. தேவனுடைய பிள்ளைகளை, அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஏசா போல சீர்கட்டவனா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது பாருங்க, பின் நாட்கள்ல அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் காணாதிருந்தான். அப்ப முதலாவது காருங்க, யாரை ஏமாத்திட்டான்? யாக்கோபு சொந்த அண்ணனவே என்ன பண்ணிவிட்டான். அப்ப இதோடைய வேலிட்டி அவனுக்கு தெரியுது, இதோட பவர் தெரியுது. சேஷ்ட புத்திர பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழம், அகலம், நீளம், உயரம், அதுல இருக்கிற ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏசாவுக்கு அது தெரியலங்க. இன்னைக்கு நமக்கும் தாங்க நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் நம்ம கொடுக்கறது நமக்கு தெரியலங்க. அதான் நல்ல தட்டுறோம், அது என்னத்தரா போய் வாரம் போய் என்னத்தை ஒரு வாரத்துக்கு போனா என்ன, அதனால என்ன இருக்கு, நமக்குள்ளே ஒரு தீர்மானிக்கிறோம், நமக்குள்ளே ஒரு யோசனை வருது, அந்த யோசனைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்பொழுது தேவனுடைய கிருபைகளை வேதம் சொல்லுது, அநேகர் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார். நம்மளும் கூட மூளையில மனசுல வர்ற நினைவுகளால தேவனுடைய கிருபையை நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? போக்கடிச்சிடறோம். பாருங்க, அந்த அவன் மனசுல ஒரு உணர்வு, இதனால என்ன பிரயோஜனம்? சேஷ்ட புத்திர பாகத்தினால நான் என்னத்தை கண்டேன், அது எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ வேணா வச்சுக்க, எனக்கு சாப்பாடு கொடு, பசிக்குது. அப்ப இவனுக்கு தேவை பசி, இவனுக்கு தேவை வயிறு நிறைய, அவ்வளவுதானே ஒழிய. ஆனா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய வல்லமை
அதுல இருக்கிற அந்த மகிமை உனக்கு தெரிஞ்சிருந்தானா அல்லல் தட்டி இருப்பானா? பாருங்க, சிம்சோன் போய் ஒரு பெண்ணு மடியில படுத்து கிடக்கிறான். அவன் பிறப்பு ஆச்சரியம், அவன் வளர்ப்பு ஆச்சரியம், தேவன் அவனை குறித்து வைத்திருந்த திட்டம் ஆச்சரியம், அவனுக்கு தேவன் கொடுத்த எல்லா பலனும் ஆச்சரியம். எந்த மனுஷனுக்குமே இல்லாத பலனுங்க. ஆனா அதோடைய மேன்மை அவன் என்ன பண்ண தெரியுமா? அற்பமா நினைச்சேன். இது என்னடா எத்தனை நாளா இதவே நம்ம சுமந்துக்கிட்டு அலையிறது, நமக்கு கண் போன போக்குல போலாம், மனம் போன போக்குல போலாம் அப்படின்னு சொல்லி சிற்றின்ப பிரியராய் அவன் மாறி அந்த வல்லமை அவன் இழந்து போனான். அதுக்கு பின்னாடி கண்கள் பிடுங்கப்பட்டு கடைசியில பெலிஸ்தேருடைய கையில மாவரைத்து கொண்டிருந்தான். காரணம், அந்த மேன்மை அவனுக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு தேவன் உனக்கு கொடுத்த மேன்மையை நீ உணராதபடி ஏசா போல இருக்காத. யாக்கோபு பாருங்க எவ்வளவு தந்திரமா போய் அவன் ஏமாத்தி அதை வாங்கி விட்டான் பாருங்க. பயனற்ற கூளை கொடுத்தானா, அப்பத்தை கொடுத்தானா. அந்த அப்பமும் பயனற்ற கூழு எதுக்கு? ஒரு நேரத்துக்கு தாங்க அது இருக்கும். இம்மைக்காக மாத்திரம் நம் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களாக இருந்தா மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும். இம்மைக்காக அவருக்கு பின்னாடி போயிட்டு மறுமைக்காக நம்ம அவருக்கு பின்னாடி போகாம இருந்தோம்னா மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் நம்ம இருப்போம் அல்லவா? அப்ப யாக்கோப்பு யாரை ஏமாத்துறவேன்? சொந்த சகோதரனை ஏமாத்துறேன். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நாமும் கூட சொந்த சகோதரனை ஏமாத்தக்கூடாது, சொந்த சகோதரி ஏமாத்தக்கூடாது. ஏன்னா ஆபத்துக்கு உதவ சகோதரன் பிறந்திருக்கிறான். இப்ப நிறைய வீட்டுல உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அவங்க யாரு தெரியுமா? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சொந்த சகோதரலா இருப்பாங்க, சொந்த சகோதரியா இருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்துறது. இப்ப பாருங்க, இவனுக்கு தெரியுதுல, அவன் சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு இல்லாத ஒண்ணு உனக்கு இருக்குடா, அதை நீ விற்கலாமா, அதை நீ எனக்கு கொடுக்கலாமா, அதை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் ஏசா, அது என்னைக்காவது உனக்கு பயன்படும் ஏசா. நீ எனக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நானா பிறக்கல, நீயா பிறக்கல, தேவன் தானே உன்னை ஒரு நிமிஷம் பிறக்க பண்ணினார், அதனால அது உனக்குரியது, உனக்கிட்டே இருக்கட்டும், அது எனக்கு வேண்டான்னு சொல்லி அவன் என்ன பண்ணிருக்கணும்? நல்ல மனதோடு அவன் ஆசீர்வச்சிருக்கணும் இல்லையா? ஆனா இவன் என்ன பண்ற? பறிக்கிறான் பாருங்க. அண்ணனுடைய இதை தனக்குன்னு பறிச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்குன்னு அவன் இழுக்கிறான் பாருங்க. அப்ப இவனுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த எண்ணம் உள்ள ஒரு இருதயம் உள்ளவனாக இருந்தான். அடுத்து இதே யாக்கோபு என்ன பண்றான் பாருங்க, அப்பாவை எப்படி ஏமாத்துறான் பாருங்க. எதை விதைக்கிறோமோ அதை தானே அறுப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். முதல்ல ஏற்கனவே ஒரு துரோகம் பண்ணிட்டான்ல அவனுக்கு, அடுத்தடுத்த துரோகம் பண்றான் பாருங்க. ஒரு துரோகம் பண்ணினதோடு அவன் விடல, அடுத்து ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உன் மூத்த மகனாகிய, பேசுறவ யாரு? யாரு பேர சொல்றேன்? ஹலோ, எல்லாரும் இங்கே தானே இருக்கிறீங்க. வந்திருக்கிறவர் யாக்கோபு, பேரை சொல்றேன். நீ யாருன்னு கேட்டோன்னு ஏசாங்கிறேன். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன்? பொய் சொல்றேன். எப்படி பொய் சொல்றேன்? அண்ணன் பேரை சொல்றேன். ஏன்னா காரணம், அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அப்பாவுடைய கண்கள் இருளடைஞ்சு போயிருக்கு. அவர் கேட்கிறாரு, ஏசா குரல் மாதிரி இல்லையே, இது யாக்கோபு குரலே, நீ என்ன இப்படி சொல்ற? இல்ல இல்ல, நான் ஏசா தான் வந்திருக்கிறேன். அப்ப சொந்த அண்ணனை அங்க ஏமாத்தினேன், இங்க சொந்த தகப்பனை என்ன பண்றேன்? ஏமாத்துறேன். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீ யாக்கோபா இருக்க வேணாம்பா, நீ ஏமாத்தக்கூடாது. சொந்த அம்மாவை அப்பாவை ஏமாத்துறது, சொந்த அண்ணனை ஏமாத்துறது. நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சொந்த வீட்டுக்குள்ளேயே ஏமாத்திக்கிட்டு இருக்கோமோ? வேதபர ராகேலும் லேயாலும் யாருங்க? சொந்த அக்கா தங்கச்சி. ரெண்டு பேத்துக்குள்ள என்ன போட்டி, என்ன விரோதம், எத்தனை காய் மகாரம். அங்க பாருங்க, அண்ணாலும் அவளுடைய குடும்பத்தால் சக்களத்தி ரெண்டு பேர் இருக்கு, ரெண்டு பேத்துக்குள்ள என்ன போட்டி. அவ எப்ப பார்த்தாலும் இவன் மனமடிவாகும்படியே பேசிக்கிட்டு இருப்பாள். எவ்வளவு விரோதம். சாராலும் ஆகாரையும் பாருங்க, ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டாங்கல்ல. கடைசியில் பேசாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம, உன்னால நான் கட்டேன், என்னால நீ கட்டேன், ரெண்டு பேரும் அமைதியா இருக்கலாம்னு இருந்திருக்கணுமா இல்லையா? என்ன போட்டி, என்ன போறாம. கடைசியில் துரத்தியே விட்டு, அவள் தண்ணியை கொடுத்து துரத்தி விட்டு அவ எங்க போவான்? போட்டி எங்க? சொந்த எல்லைக்குள்ள, சொந்த வீட்டுக்குள்ள. அப்ப யாக்கோப்பு ஆவி சொந்த வீட்டுக்குள்ளேயே ஏமாத்துற ஆவி. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தா, நீ யாக்கோப்பா இருக்கக்கூடாதுப்பா, முதல்ல நீ இஸ்ரவேலா மாறு, அப்பதான் நான் இஸ்ரவேலுக்கு நல்லவராக இருப்பேன். யாக்கோப்புக்கு நல்லவராக இருப்பேன்னு அவர் எழுதல, இஸ்ரவேலுக்கு நான் நல்லவராக இருப்பேன். அப்ப முதலாவது நீ ஏமாற்றுகிற சுபாவம். இன்னைக்கு வீட்டுல கணவனை ஏமாத்துற எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா? எத்தனையோ மனைவிகள் கணவனுக்கு தெரியாமல் ஏமாற்றுகிறதே பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். எத்தனையோ கணவன்கள் மனைவிக்கு தெரியாம தவறான வாழ்க்கை வாழ்வதை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா 7 கண்கள் உள்ளவருக்கு தெரியாமல் இல்லை, எல்லாமே தெரியும் தேவனுடைய பிள்ளைகள். அதிகாரம் தன் கையில் இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை தவறா யூஸ் பண்ணுனா அதிகாரம் ஒரு நாளைக்கு அவர்களை விட்டு பிடுங்கப்பட்டு போயிடும். அப்புறம் அவர்கள் நிர்கதியாய் நின்று கொண்டு இருப்பாங்க, பரிதபிக்கப்படத்தக்கவங்களாய் மாறிடுவாங்க தேவனுடைய பிள்ளைகளை.
அப்ப சொந்த வீட்டாரையே ஏமாற்றக்கூடாது பாருங்க. நம்பிக்கையோடு இருக்கிற மனைவியை ஏமாத்துவது, நம்பிக்கையோடு இருக்கிற கணவனை ஏமாத்துவது, நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை ஏமாத்துவது, நம்பிக்கையோடு இருக்கிற பெற்றோர்களை ஏமாத்துவது, நம்பிக்கையோடு இருக்கிற சபையில் இருக்கிறவங்களை ஏமாத்துவது, ஊழியக்காரனை ஏமாத்துவது, இன்னும் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை ஏமாத்துவது, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்பத்தக்க நபர்களை ஏமாத்தினா அது உலகத்துல மிகப்பெரிய ஒரு பாவம் தேவனுடைய பிள்ளை. நம்பிக்கை துரோகம்னு உலகம் சொல்லுது, ஆனா வேதம் சொல்லுது நம்பினவர்களை ஏமாற்றும் பொழுது அது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப வேதனையா இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள். யாக்கோபு பாருங்க, சொந்த அப்பாவை ஏமாத்துறான். எவ்வளவு பெரிய பொய்ய துணிகரமா சொல்றான் பாருங்க. நான் ஏசாதான் வந்திருக்கேங்க. அவர் சந்தேகப்படுறாரு, இல்லையே குரல் ஏசா மாதிரி இருக்கே. இல்ல 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 யாக்கோ, நான் ஏசாதான் வந்திருக்கிறேன். யாக்கோப் மாதிரி குரல் தெரியுதேப்பா, நீ உன்னை வா, நான் மோந்து பார்க்கணும், பக்கத்துல வா, வாடையை நான் பார்க்கணும். எவ்வளவு சந்தேகப்படுறாரு. ஆனா இவன் அடிச்சு கண்ணு தெரியாத ஒரே காரணத்தினால தன்னுடைய வார்த்தையை நிலைநாட்டுறேன். நான் தான் வந்திருக்கிறேன் ஏசாதான்னு சொல்லி கடைசியில ஏமாத்தி அது நியாயப்படி யாருக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம்? ஏசாவுக்கு தானே. ஏற்கனவே ஒரு புடிங்கிட்டான்ல, இப்ப ரெண்டாவதையும் புடுங்குறான் பாருங்க. அப்ப இவன் எந்த அளவுக்கு ஏசாவை பகைக்கிறான் பாருங்க, எந்த அளவுக்கு ஏசா மகளை காய்மகாரமா இருக்கான் பாருங்க, எந்த அளவுக்கு ஏசாவை வெறுத்து புறம்பே தள்ளுறான். அவனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இவன் புடிங்கிட்டான். அவன் எங்க போவேன்? அவன் கானானியன்ட்ட போய் கானானிய பொண்ணு பின்னாடி சுத்துறான். காரணம் அன்பு இல்ல, நேசிக்க ஆள் இல்ல, அண்ணன் தம்பியே துரோகியா இருக்கிறானே, அம்மாவும் பச்சமா இருக்கிறாளே, யாக்கோபு மேலேயே அவள் பிரியமா இருக்கிறாளே, என்ன அவள் நேசிக்க மாட்டாளே. அருமையான தம்பி தங்கச்சி தாயை தகப்பனை, வேதம் சொல்லுது ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோப்பையோ நான் சிநேகித்தேங்கிறார். காரணம் வசனம் அப்படிதான் இருக்கு. ஏசாவை கர்த்தர் வெறுத்தாராம், யாக்கோப்பை கர்த்தர் சிநேகித்தாராம். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் சிநேகித்தபடினாலதான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனையோ பேர்கள் வெளியே நிக்கிறாங்க, அவங்களுக்கு வர வாய்ப்பு இருந்து வர முடியல. ரெண்டாவது அவங்களுக்கு வருவதற்கு அவங்க இதய கதவுகள் திறக்கப்படவும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை இங்க பாருங்க, அப்பாவை ஏமாத்தினவன், சகோதரனை ஏமாத்தினவன். ஆனா இவன் வாழ்க்கையில எத்தனை முறை ஏமாந்தான் தெரியுமா? இவன் வாழ்க்கையில எதை விதைக்கிறியோ அதைத்தான் நம்ம அறுக்கணும். நீ எதை விதைக்கிறியோ அதை தான் இருப்ப. நெல்லை விதைச்சேன்னா நெல்லை இருப்ப, புல்ல விதைச்சேன்னா புல்ல இருப்ப, முள்ள விதைச்சேன்னா முள்ள இருப்ப. எதை விதைக்கிறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில வந்து உனக்கு பலிக்கும். இப்ப இவன் அண்ணனை ஏமாத்தின, அடுத்து அப்பாவை ஏமாத்தின, இவன் சொந்த மனைவியை இவளை ஏமாத்துறாப்ப. மாமனார் முதல்ல ஏமாத்துறான், அடுத்து இவன் மனைவி எப்படி ஏமாத்துறா பாருங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 29:23 வாசியா. பின்பு அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான், அவளை அவன் சேர்ந்தான். அவன் ஆடு மேய்ச்சது ராகேலுக்காக 7 வருஷம். 7 வருஷம் இவளுக்காகவே ஆட்டுக்குட்டி மேய்ச்சது, 7 வருஷம் மனக்கோட்டை கட்டி, 7 வருஷம் மனசுலேயே அவளை சுமந்து, கடைசியில் இன்னைக்கு எனக்கு அவளை தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறாங்கன்னு நினைச்சா இவங்க மாமனார் என்ன பண்ணி விட்டேன், மாமக்காரன் தாய் மாமன் லாபானு அழகா டைவர்ட் பண்ணி விட்டேன், மாத்தி விட்டேன். ஆளை ரூபத்தை மாத்தி கொண்டு போய் கூச்ச பார்வை இவளுக்கு பிடிக்காதவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டேன் பாரு தாய் மாமன், எப்படி ஏமாந்து போயிட்டான் பாரு. அன்னைக்கு ஏசா ஏமாந்தான்ல, அன்னைக்கு ஈசாக்கு ஏமாந்தான்ல, இன்னைக்கு யாரு ஏமாந்துட்டா? எதை விதைச்சானா அதே இவனுக்கு வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு இவன் வருத்தப்படுறேன், உட்காந்து மண்டே அடிக்கிறேன். ஏமாமா இப்படி செஞ்சேன், நான் 7 வருஷம் இவளுக்கு அல்லவா ஆட்டுக்குட்டி மேய்ச்சேன், 7 வருஷம் இவளுக்கு அல்லவா சிங்கம் புலி கரடி பின்னாடி அலைஞ்சேன், 7 வருஷம் இவளுக்கு அல்லவா நான் காடு காடா ரோடா அலைஞ்சேன். கடைசியில் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல என்ன என்ன பண்ணிவிட்ட, நீ ஏமாத்திட்டியே. அப்ப இவன் எதை விதைச்சானா அதான அவனுக்கு கிடைக்கும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில எதை விதைக்கிறீங்களோ அதான் கிடைக்கும். ஜெபத்தை விதைங்க, அறுவடை கிடைக்கும். பரிசுத்தத்தை விதைங்க, மகிமை கிடைக்கும். கர்த்தருக்காய் ஓடுங்க, பிரயாசப்படுங்க. உங்க நேரத்தை, பொன்னான நேரத்தை அவருக்குன்னு விதைங்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மையும் மகனாய் கர்த்தர் உங்களை அமர பண்ணுவாரு. கர்த்தருக்காக நீங்க படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் இந்த பூமியில விருதாவாய் போகாது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். 35 ஆண்டுகள் தேவனுக்காக நான் பிரயாசப்பட்டிருக்கேன். 1990ஆவது ஆண்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு 2000 எத்தனாவது வருஷம், 24ல் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள், 35 ஆண்டுகள் என்னுடைய இரவு நேரம், பகல் நேரம், ஓட்டம், பிரயாசம், என்னுடைய அத்தனை நேரங்களையும் நான் தேவனுக்கு செலவழிக்க தேவன் எனக்கு தயவு பாராட்ட. இன்னும் எனக்கு மனநிறைவு கிடையாது. இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்கணுங்கிறதுக்காக நான் இன்னும் அதிக பிரயாசப்படுகிறேன். நீங்களும் அப்படி செலவு செய்யுங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் மென்மேலும் என்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். நான் இன்னைக்கு கூட சொன்னேன், எல்லளவும் பாத்திரன் கிடையாது ஆண்டவர். நான் ஊழியம் செய்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த கிராஜுவேட்டும் கிடையாது, இதுக்காக எந்த பிஹெச்டியும் நான் படிக்க கிடையாது, எந்த பட்டமும் வாங்க கிடையாது. எதுவுமே தெரியாத என்ன இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீர் என்றால் அதற்கு ஒன்னே ஒன்று, தேவனுடைய கிருபை. 2வது, என்னுடைய இருதயத்தை நான் தாழ்த்தினது.
இன்னைக்கு நீங்களும் அப்படி ஓடுங்களே. வேதம் சொல்றது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக உத்தரவாதமாய் விழித்திருக்கிறபடியா அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷமோடு உங்களை நடத்தும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, அடங்கி நடங்க. அவர்களை பாருங்க, அவங்க எப்படி ஓடுனாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அது மாதிரி நீங்களும் ஓடுங்கள்னு வேதம் சொல்லுது. இப்ப பாருங்களேன், சொந்த தாய்மாமன் ஏமாத்திட்டான் பார்த்தீங்களா? எதை விதைச்சேன் அன்னைக்கு? ஏசா ராத்திரிலாம் உட்காந்து அழுதுருப்பான்ல, அன்னைக்கு ஈசாக்கு ராத்திரிலாம் உட்காந்து அழுதுருப்பான்ல, அன்னைக்கு அவன் அடுத்தவனை வருத்தப்படுத்தினான். இன்னைக்கு இவனுடைய வாழ்க்கையில 7 வருஷ பிரயாசம் 7 நிமிஷம் கூட ஆகல, அதெல்லாம் இழந்து போயிட்டேன். எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! ஒரு கூச்ச பார்வையுள்ளவளை கல்யாணம் முடிச்சுட்டு அவன் கூட்டிட்டு போனா என்ன சொல்லியிருப்பாங்க? இவன் அவளை பிடிக்கவே பிடிக்காது, அவளை கண்டாலே இவனுக்கு பிடிக்காது. ஏன்னா இவன் ராகலைத்தான் விரும்பினான். ராகேல் பார்க்க ரூபதியா இருப்பான், பார்க்க அழகுள்ளவளா இருப்பாள். அவன் மேலதான் இவனுடைய ஆசை பாசம்லாம் இருந்துச்சு. பிடிக்காத ஒருத்திய இவனுக்கு என்ன பண்ணி விட்டாங்க, இணைச்சு வச்சுட்டான். இப்ப வேற வழியே கிடையாது, இந்த பிரமாணத்தை தாண்ட முடியாது, இந்த பிரமாணத்தை மீற முடியாது. ஏன்னா அவன் உட்பட்டுட்டான். இப்ப வாழ்நாள் எல்லாம் ஒரு சிலுவை அவனுக்கு இருக்குது. பிடிக்காத ஒருத்தி, அவளோட வாழணும். பிடிக்காத ஒருத்திக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டான். வேற வழி இல்லை. இப்ப இவன் எதை விதைத்தானோ அதையே இவனுடைய வாழ்க்கையில அறுவடையாக வந்து நிக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிள்ளைகளை நல்லதை விதைப்போம், நல்லதை அறுப்போம், நல்லதுக்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு நல்லதை கொடுக்கும்படி அவரும் பிரயாசப்படுவார். அடுத்து பாருங்களேன், 31ஆம் அதிகாரம் 34 வசனம். 31ஆம் அதிகாரம் 34, ஆதியாகமம் 31:34. தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டகச்சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்தாள். லாபானும் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தோம், அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. இப்ப பாருங்களே, 31ஆம் வசனம். யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதுனால இப்படி வந்துவிட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை உம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவர்களை திருடி கொண்டு வந்ததை யாக்கோப்பு அறியாது இருந்தான். இப்ப யாக்கோப்புடைய பிரயாணத்துல அவன் எல்லாத்தையும் மந்தைய கலப்பி எல்லா பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு மனைவிகளை கூட்டிக்கிட்டு பிரயாணம் பண்றான் இல்லையா? அவன் நினைக்கிறான் தன்னுடைய பாளையம் எல்லாம் சுத்தமா இருக்குது, தன்னுடைய பிரயாணம் எல்லாம் விக்கிரகமே கிடையாது, நம்முடைய பாளையத்தில் இருக்கிற மனைவிமார்கள் எல்லாம் நமக்கு கீழ்ப்படுகிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த அலங்காரமா இருக்கிறாங்க, இங்க எங்கேயுமே தடவி பார்த்தா கூட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இவன் இருக்கிறான். ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்தி சுரூபங்களை எடுத்துக்கொண்டு இவனுக்கு தெரியாமலே மறைச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அங்க மாமனார் இவனை ஏமாத்தின, இங்க மனைவியான ராகேல் யாருக்காக 7 வருஷம் ஆடு மேய்ச்சானோ, யாருக்காக இவன் தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணினானோ, அவளே இவனுக்கு தெரியாம இவனை என்ன பண்றா தெரியுமா? ஏமாத்துறான். சுரூபம் வச்சிருக்கிறா, உள்ள விக்கிரகம் வச்சிருக்கா, லாபானுடைய விக்கிரகம். அப்ப அது என்ன அர்த்தம்? அவ விக்கிரகத்துல பற்றுள்ளவள், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனாலதான் தூக்கி ஒளிச்சு வைக்கிறா. அவ அந்த விக்கிரகத்தின் மேல பற்றுள்ளவள், அதை மறைவாக சேவிக்கிறவள். அதன் மேல இவள் என்ன பண்ணிருக்கிறா? ஒரு மோகம் உள்ளவளா இருக்கிறா. அதனாலதான் அவ பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தகப்பனுடைய விக்கிரகத்தை தூக்கி என்ன பண்ணிட்டா? தனக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டா. அப்ப இவ யாரு? யாக்கோப்பு மேல பற்ற ஆசைப்பட்டாலும் யாக்கோப்பின் தெய்வத்தின் மேல இவளுக்கு என்ன கிடையாது தெரியுமா? பற்றுதல் கிடையாது. இவ எது மேல பற்றுதல் உள்ளவளா இருக்கிறா? அப்பாவுடைய தெய்வத்தின் மேல இவ பற்று. அதனாலதானே தூக்கி ஒளிச்சு வைக்கிறா. இல்லாட்டி அதை ஏன் சுமக்கணும்? அதை ஏன் வர்ற வழியில கொண்டு வரணும்? ஏன் அதை சேனத்துக்கு அடியில் ஒளிச்சு வைக்கணும்? அது வேணும்னு தானே ஆசைப்பட்டு அதை கொண்டுட்டு போறா. ஆனா இது யாக்கோப்புக்கு தெரியல தேவனுடைய பிள்ளைகள். அதனாலதான் அவர் வழியிலே கொல்லப்பட்டார், வழியிலே மரித்தார். அவள் முற்பிதாக்களின் கல்லறையில போய் சேரல. கூச்ச பார்வையிலலாம் மக்பல்லா கல்லறை தோட்டத்துக்கு போனா, மற்றவங்க எல்லாருமே போனாங்க. ஆபிரகாம் போனாரு, சாரால் போனா, ஈசாக்கு போனாரு, ரெபேக்கால் போனாங்க, யாக்கோபு போனாங்க, ராகேல் லேயால் போனாங்க. ராகேல் மட்டும் வழியிலே என்ன பண்ணா? புதைக்கப்பட்டா. ஏன் போகல கல்லறைக்கு, முற்பிதாக்கள் கல்லறைக்கு? இவள் வாழ்க்கையில விக்கிரகம் காணப்பட்டுச்சு. அப்ப சொந்த புருஷனை சொந்த மனைவி ஏமாத்துறான். இங்க யாக்கோப்பு சொந்த அப்பாவை ஏமாத்தின, சொந்த அண்ணனை ஏமாத்தின. அங்க அதே யாக்கோப்ப சொந்த மாமனார் ஏமாத்துறேன், சொந்த மனைவி ஏமாத்துறான். யாருக்காக ஆடு மேய்ச்சாலோ அவளே இவனை ஏமாத்தி. எவ்வளவு பெரிய, இப்ப தெரிஞ்ச உடனே எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உங்க வீட்டுக்காரரே உங்களை ஏமாத்துறது இப்ப தெரியாது, எப்ப தெரியும் தெரியுமா? ஒரு நாள் பரலோகத்துக்கு போற அன்னைக்கு தெரியும். அன்னைக்குதான் அவருடைய வேஷம் அங்க கலைக்கப்படும் பொழுது, இவரா இப்படி செஞ்சாரு, இவளா இப்படி நடந்தா, இவனா எனக்கு இப்படி பண்ணின, ஐயோ இவன் தான் இப்படி சூனியம் பண்ணனானா, இவன் தான் எனக்கு மந்திரம் பண்ணனானா, இவன் தான் எனக்கு விரோதியா இருந்தானா, தெரியாமலேயே போச்சுங்கிறது அங்க போய் தெரியும். இப்ப போய்
யாக்கோப்புக்கு கடைசி வரையும் தெரியல உள்ள விக்கிரகம் இருந்தது. வேதம் சொல்லுது. ஆனா ஒரு நாள் அங்க பரலோகத்துக்கு போறப்ப கர்த்தர் சொல்லிப்பாரு, பார் நீ நேசித்து 7 வருஷம் ஆடு மேய்ச்சி திருப்பி 7 வருஷம் 14 வருஷம் ஆடு மேய்ச்சி இவளுக்காக இவ உனக்கு தெரியாம ஒரு விக்கிரக ஆராதனைக்காரி, இவளை போய் நீ அன்பு வச்சுட்டியே. இது கேட்கிற வாலிப பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்க அன்பு வைக்கிறவங்க ஒருவேளை விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்தானா தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? இசைவேது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விக்கிரகத்துக்கு ஒரு நாள் இசைவு கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நேசிக்கிறவங்க தேவனுடைய சரீரமா இருக்கணும் அந்த ஆலயம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில மகிமையும் மேன்மையும் கனமும் உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்களே, இவன் எதை விதைத்தானோ அதையே கர்த்தர் அறுக்க செய்தார். இதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ இரவெல்லாம் என்னை பார்க்க ஆசைப்படுறப்பா, ஆனா நீ யாக்கோப்பா இருக்கிறியே, நீ திருட்டு பயலா இருக்கிறியே, நீ ஃப்ராடுத்தனமுள்ளவனா இருக்கிறியே, உன் இறுதியும் சரியில்லாம இருக்க, நீ வெறும் போராடி என்ன பண்றது? முதல்ல உன்னை நான் மாத்தணும், உன் பேரை மாத்தணும், உன் சுபாவத்தை மாத்தணும், உன் சிந்தையை மாத்தணும், உன் நினைவை மாத்தணும், உன் உணர்வை மாத்தணும், உன்னுடைய வழிநடத்தலை மாத்தணும். அதனால உன்னை டோட்டலி சேஞ்சஸ், உன் பேர் முதற்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? மாற்ற போறேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் யாக்கோபின் சுபாவம் எங்கேயாவது இருக்குதா? தயவுசெய்து நம்மளை அனலைஸ் பண்ணி பாருங்க. நமக்குள்ள மறைக்கக்கூடிய சுபாவங்கள். இன்னைக்கு பேசிட்டு இருப்பாங்க, டக்குன்னு மறைப்பாங்க. எஸ்எம்எஸ் பார்ப்பாங்க, டக்குன்னு அழிச்சு விடுவாங்க. யூடியூப் பார்ப்பாங்க, டெலிட் பண்ணிடுவாங்க. ஃபேஸ்புக் பார்ப்பாங்க, அப்படியே நைட்டிடுவாங்க. தெரியும். ஒரு தேவ ஊழியக்காரர் சொன்னார், 60 வயதுக்காரர் ஒருத்தர் வந்தாராம். அவருக்கு இவர் ஜெபம் பண்ணும் பொழுது சொன்னாராம், உங்கள்கிட்ட நிறைய பாவம் இருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், நீங்க பாவத்துக்குள்ள இருக்கிறதை ஆவியானவர் உணர்த்துகிறார்னு. அவர் சொன்னாராம், ஐயோ எனக்கு வயசு 60, நான் போய் பாவம் செய்வேனா? எனக்கு வயசு, என் உருவத்தை பார்த்தா உனக்கு தெரியலையா? இந்த வயசுல என்கிட்ட பாவம் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னாராம். அந்த ஊழியக்காரர் தனியாக கூப்பிட்டாரா, வாங்க பிரதர் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச சொல்றாரு. நீங்கள் விடிய விடிய யூடியூப் பார்க்கலையா, ஃபேஸ்புக் பார்க்கலையா, ஆபாச காட்சி பார்க்கலையா, அதை நீங்கள் ரசிக்கலையா, அதில் நீங்கள் மனதை செலுத்தலையா, அதை நிமித்தம் பாவம் உங்களுக்குள்ள வரலையா? அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் தேவ சமூகத்தில் நிற்குதே, கர்த்தர் தானே அதை எனக்கு காண்பிக்கிறார். காண்பித்தது தானே சொல்கிறேன். வயசு என்னங்க இருக்கு? வயசு தான் 60, ஆனால் உன்னுடைய உணர்வு இன்னும் தவறாக இருக்கே. கதர்னாராம். அண்ணன் உண்மைதான், யாருக்கும் தெரியாது. அவ்வளோ அழகா தெளிவா சொல்றீங்களே. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, வெளியில நம்ம பார்க்க உத்தமர்களும் சன்மார்க்கரும் போல தெரியலாம். ஆனா இருதயம் தேவனுக்கு முன்பாய் வெட்ட வெளிச்சமா இருக்கு, தேவனுக்கு முன்பாய் வெளியரங்கமா இருக்கு, தேவனுக்கு முன்பாய் மறைவானதல்ல. எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கிற 7 கண்கள் உள்ளவர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. இங்கு வேதம் சொல்லுது, அந்த யாக்கோப்பை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? யாக்கோப்பா இருந்தா நான் உன்னை ஒரு நாள் ஆசீர்வதிக்க முடியாதுப்பா, நான் உனக்கு நல்லவராக இருக்க முடியாது, உனக்கு சுத்த இருதயம் இல்லாமல் இருக்கு. வேதம் சொல்லுது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேல் இருக்கு. அங்க அப்படி போட்டிருக்கலாம்ல, சுத்த இருதயம் உள்ளாக யாக்கோப்புக்கு தேவன் நல்லவரா இருக்குன்னு போட்டிருக்கலாம்ல. ஏன் அங்க இஸ்ரவேல் பேரை போட்டாரு, யாக்கோப்பு பேரை போடல? யாக்கோப்புங்கிறவன் சுத்த இருதயம் உள்ளவன் அல்ல, இஸ்ரவேல் மாறினா தான் அவன் சுத்த இருதயம் உள்ளவன். அதனாலதான் கர்த்தர் சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவரா இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நீங்க இயேசு நல்லவரா உனக்கு இருக்கணுமா? ஒரு மனுஷன் இயேசுனிடத்துல வந்து சொல்றேன், நீர் நல்லவர், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நல்ல போதகரை நான் என்ன செய்யணும்? கர்த்தர் சொன்னார், என்னையாப்பா நீ நல்லவர்னு சொல்ற? கற்பனைகளை கைக்கொள். எந்த கற்பனைகள்? எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேனே. அப்ப போய் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை வந்து பின்பற்று. ஆனா அந்த வாலிபனோ வருத்தத்தோடு போயிட்டானோ. அவனுக்கு வருத்தம் எதுக்கு வருது? விற்க சொல்றாரே, கொடுக்க சொல்றாரே, என்னை ஆண்டியாக சொல்றாரு, நான் இனிமேல் எப்படி பொழைக்கிறது? ஐயோ எல்லாத்தையும் கொடுத்துட்டா என் வாழ்க்கை என்ன ஆகிறது? இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, எலிசாவை பார்த்துருக்கிறீங்களா? 8வது ஏர் ஓட்டி கொண்டிருந்தானோ. 8வது ஏர். அப்படின்னா இன்னைக்கு நம்மளே உங்க வாழ்க்கையிலே பார்த்துருக்க முடியாது. 8 ஏர் ஒரு தோட்டத்தில் ஓட்டுறதை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா 2 ஏர் ஓட்டுறதே பெரிய பாடு. அப்போ எவ்வளவு பெரிய தோட்டக்காரையும் பாருங்க, 8 ஏர் ஓட்டுற அளவுக்குன்னா அவ்வளவு பெரிய தோட்டம் இருக்கிறனாலதான் அவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கு. இவன் 8வது ஓட்டுறவன். அவன் இடத்துல எலியா போய் சால்வையை போட்ட உடனே அவன் முதல்ல செஞ்ச வேலை, மாட்டை அடிச்சு அந்த கலப்பையை எடுத்து முட்டை எடுத்து அடுப்பை வச்சு எரிச்சு அங்க எல்லாத்துக்கும் விருந்த பண்ணி போட்டுட்டு, இது இருந்தா நான் திரும்ப வந்தாலும் வந்துடுவேன், திரும்ப மாட்டு எனக்கு எண்ணெய் வந்துடும், முட்டு எண்ணெய் எனக்கு வந்துடும், கலப்பை எண்ணெய் எனக்கு வந்துடும், இதை முதல்ல காலி பண்ணிட்டு போயிடலான்டான்ட்டு போய் அங்க என்ன வேலை செஞ்சா தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். வேலைக்காரனா போய் ஜாயின் பண்ணிட்டேன், சர்வெண்டா போயிட்டாங்க. தீர்க்கதரிசிக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு இவன் போய் சேவகனா உட்கார்ந்துருக்கான். இவன் எவ்வளவு பெரிய தோட்டக்காரன், பெரிய செல்வந்தன்.
வேதத்தில் நிறைய செல்வந்தர்கள் இயேசுவிட்ட வந்து ஊழியம் செய்தார்கள். தங்கள் ஐஸ்வர்யத்தினாலும் தங்களுடைய ஆஸ்திகளாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். யோவான்லாம் பெரிய பணக்காரர் என்று வேதம் சொல்லுது. அப்படிலாம் இருந்தவர்கள்லாம் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இவன் பாருங்க எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போயிட்டான். இதெல்லாம் வேண்டாம், இருந்தா நான் வந்துடுவேன், இதே எனக்கு வேண்டாம், நான் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி வேலைக்காரனாய் சேர்ந்து கடைசியில 2 மடங்கு வல்லமையை பெற்று இழந்த எல்லாவற்றையும் 100 மடங்கு அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, எதை இழந்தாலும் கொடுப்பாருங்க. நேரத்தை முதல்ல அது இழங்க, கர்த்தர் கொடுப்பாருங்க. ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு பயந்தவனுடைய ஆயுசு காலங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். தாயின் தகப்பனை கனம் பண்ணுகிறவனுடைய ஆயுசு காலங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். பெருக்கமும் சுருக்கமும் அவர் கையில தாங்க இருக்கு. எசேக்கியா ராஜா அழுத உடனே கர்த்தர் 15 ஆண்டை கூட்டி கொடுத்துட்டாரு. அவருக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க. உன் ஆயுசு காலத்தை கூட்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு ரொம்ப இலகுவான ஒரு காரியம். நீங்க தாழ்மையுள்ளவர்களா இருங்க, அவர் உங்களுடைய ஆயுசு காலத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். வீண் விரையும் செலவு வராதுங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சடிதியான திகில் தெரியுமா? திடீர்னு உடம்பு முடியாம போகுது, 2 லட்சங்கிறேன், 5 லட்சங்கிறேன், 10 லட்சங்கிறேன். திடீர்னு பார்த்தா ஆபத்து வருது. ஏன் தெரியுமா? தேவ பாதுகாப்பு இல்லைன்னா எல்லாமே வருங்க. தேவ பாதுகாப்பு இருந்தா விரியம்பாம்பு கடிச்சாலும் அழகா உதறி விட்டுட்டு போவேன். கட்டுமரம் விட்டு அவங்க தப்பிச்சு பிழைக்கலான்னு இருந்தாலும் கர்த்தர் பாதுகாத்தார். வேதம் சொல்லுது, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் எங்களுக்கு அற்று போயிற்று. ஆனால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவன் இந்த ராத்திரி என்னிடத்துல வந்து சொன்னாரு, பொருள் சேதமே இல்லாமல் பிராண சேதம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கிருபை பாராட்டேன்னு கர்த்தர் சொன்னாருன்னு அந்த பெரிய சேதத்துல இருந்து கர்த்தர் பாதுகாத்தார். சிங்க கெபில தூக்கி போட்டாலும் அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் வாயை கட்டி போட்டார். அக்கினி ஜுவாலையில தூக்கி போட்டாலும் அந்த அக்கினி ஜுவாலை இவர்களை தொடாதபடி, மனம் கூட வாசனை கூட இவங்க மேல வீசாதபடி கர்த்தர் பாதுகாத்தாராம். எத்தனை தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், ஆறுகள் மேல் புரளும் போகும் பொழுதும், எந்த சூழ்நிலையில் நீ புரளாம கர்த்தர் அக்கினி உன்னை மேல வேகாது இருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், சுத்த இருதயமா இருந்தேனா தேவன் உனக்கு நல்லவர். இஸ்ரவேலாய் நீ இருந்தேனா கர்த்தர் நல்ல. யாக்கோபு நம்ம சுவாவை வேண்டாம். தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிற மாதிரியே ஆக்ஷன் பண்றது, பைக்கிற மாதிரியே ஆக்ஷன் பண்றது, அடுத்து நல்ல சர்ச்சுக்கு போற மாதிரி. அந்த திராட்சை செடியை ஏன் அத்தி மரத்தை ஆண்டவர் சபிச்சார்? அந்த மரத்தை சபிக்க வேண்டிய எதற்கு? அதை ஊமையாய் எழுதப்பட்டிருக்கு. எதற்கு அதை கர்த்தர் காண்பிக்கிறார்? அது அத்திப்பழ காலம் அல்லன்னு கர்த்தர் சொல்றார். ஆனா அந்த காலம் அல்லாத காலத்துல அது பழம் கொடுக்கிற மாதிரி அந்த அத்தி மரம் நல்ல பசுமையா இருந்து அது பார்ப்பதற்கு நல்ல தோற்றமா இருந்தா அது என்ன இருக்குன்னு அர்த்தம் தெரியுமா? கனி கொடுக்கிற காலம், கனி கொடுக்கிறதுன்னு அர்த்தம். காலம் கனி கொடுக்கிற காலம் இல்ல, ஆனா அது தோற்றம் எப்படி தெரியுமா இருக்குது? கனி கொடுக்கிற மாதிரியே இருக்கு. அதனால பக்கத்துல பசியோடு போனாராம். போய் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் வர்றார். காலையில வந்து உங்க பெயரை சொல்லி எழுப்புவார். அம்மா தாயே எந்திரி, விடிஞ்சிருச்சு, நேராயிருச்சு, எந்திரி, கோழி கூப்பிடுது, காக்கா குருவி பாட்டு சத்தம்லாம் வந்துருச்சு, எங்க உன் பாட்டு சத்தத்தை காணா, உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன்னு பரலோகத்திலிருந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் வருவாங்க, தூதர்கள்லாம் இறங்குவாங்க, உன் வீட்டை வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்து உன் வீட்டில் வெறுமையா இருக்கிறத பார்த்துட்டு வருத்தத்தோடு தூதர்கள் மேலே போவாங்க. என்னப்பா ஆண்டவர் கேட்பாரு, என்னாச்சு இவ்வளோ சோகமா வர்றீங்கன்னு? எங்க ஆண்டவரே, நீங்க நல்லா 3 நேரம் சாப்பாட்டை கொடுக்க நம்ம ஆளு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். நானும் எழுப்பி உட்கார வச்செல்லாம் பார்த்தேன், ஆடிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் ஆகலை. எனக்கு சந்தோஷமே இல்லை. எனக்கு கொடுத்த எஜமானும் சரியில்லாதவனா இருக்கிறானே, வாயவே திறக்க மாட்டேங்கிறானே, வருத்தத்தோடு போவாங்க. சில இடத்துல இருக்க தூதர்கள் சந்தோஷமா போவாங்க. ஆண்டவர் கேட்பாரு, என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா வர்றீங்க? ஐயோ, இன்னைக்கு எனக்கு நீங்க கொடுத்த அந்த வீடு நல்ல பாட்டு பாடினாங்க, நல்லா துதிச்சாங்க, அந்த இடத்துல ஒரே ஆரவாரமா இருந்துச்சு அப்படின்னு தேவ பிரசன்னத்தோடு அவங்க மேல போவாங்க. இதை கேட்கிற தேவனுடைய தினந்தோறும் ஏஞ்சல்ஸ் வர்றாங்க உங்க வீடுகளுக்கு, தெரியுமா? அதை நீங்க உணர்றீங்களா? நம்ம வீட்டில் இந்த பாட்டு சத்தம் இல்லை, ஜெப சத்தம் இல்லை, துதி சத்தம் இல்லை, உங்க வீட்டில் வேத வாசிப்பு கிடையாது, உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை. அதனால தாங்க நம்முடைய வீட்டுக்குள்ள சத்துரு உட்புகுந்து குடியோடி போய் நம்முடைய வீட்டுக்குள்ள வேதனையும் துக்கமும் கண்ணீரும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க தினந்தோறும் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. யோசாபாத்துக்கு பிரச்சனை வந்தப்ப என்ன பண்ணாரு? பாட்டு தான் பாடினாரு, ஜெபம் பண்ணினாரு. பவுலும் சீலாவும் கையை காலெல்லாம் கட்டி வச்சிருக்கப்ப என்ன பண்ணாரு? நல்ல லவுடு ஸ்பீக்கர்ல பாட்டு பாடுறாரு. நடிச்சாமங்க, ஜெயிலுங்க, சுத்தியில ஜெயிலர் இருக்காங்க, பக்கத்துல எல்லா செல்கள்லையும் அங்கங்க ஜெயில்கள் ஆள்கள் இருக்கிறாங்க. வெக்கம் இல்லை, கூச்சம் இல்லை, சங்கட்டம் இல்லை, எந்த விதமான எண்ணங்கள் அவங்களுக்கு இல்லை. அவங்க வாட்டில் ராத்திரி வேளையில என்ன பண்றாங்க? ஏசு நல்லவர் நல்லவர் வல்லவர்னு பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஏய் என்னடா ஜெயிலில் வந்து பாட்டு பாடுறாது, நடிச்சாம வேற பாட்டு பாடுறேன். முதல்ல அவனை என்ன பண்ணியிருப்பாங்க? காய்மகாரமா பார்த்துருப்பாங்க, கோபமா பார்த்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஜெயிலுக்குள்ள தேவ பிரசன்னை இறங்கினது பாருங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக தேவனுடைய வல்லமை இறங்கச்சான். கைதட்டுங்க, எல்லாருடைய கட்டு அவிழ்ந்துருச்சு.
எல்லாரும் கட்டை அவுக்கணுமா? உங்க வீட்டில் இருக்கிற கட்டை அவுக்கணுமா? ஒரு 4 பாட்டை பாடுங்களே காலையில் இருந்துச்சு. எப்படியாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நீ என்ன பாடினாலும் ஆண்டவர் ராகம் சரியில்லைன்னு சொல்லவே மாட்டார். இங்கே வந்தால் தாங்க நாங்கள் சொல்லுவோம், பிரதர் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக பாடுங்க, கொஞ்சம் சவுண்டு வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்படி சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்ல மாட்டார். நீ எப்படி பாடினாலும் என்ன சொன்னாலும் எந்த கோலத்தில் பாடினாலும் அவருக்கு தான் பிள்ளை பாடுறான்னு தெரிஞ்சாலே அவர் பரவசப்படுவார். கை தட்டிக்கிறது அவர் தாங்க உங்களை அவாய்ட் பண்ணாதவர். சந்தோஷப்படுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இனிமேல் நான் ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணிருங்க. இந்த காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4 பாட்டை பாடுவேன். நான் உண்மை புகழ்வேன். நல்லவரே, வல்லவரே, அற்புதரே. வாயை திறந்து சொல்லுங்களேன். என்ன தாங்க கஷ்டம் உங்களுக்கு? அவர் நல்லவரேன்னு சொல்றதுல உங்களுக்கு அவர் நல்லவர் தானே, அவர் வல்லவர் தானே. இல்லாததை சொல்ல வேணாம். அவர் ஜீவன் உள்ளவர் தானே, பிசாசு ஜெயித்தவர் தானே, பாதாளத்தை ஜெயித்தவர் தானே. உனக்காய் எனக்காய் ரத்தம் இருக்கிறத சொல்லு, எக்ஸ்ட்ரா நீ சொல்ல வேணாம். இதை சொன்னேன்னா போதும், பரலோகம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. அகமகிழ்ந்து வேதம் சொல்லுது, இஸ்ரவேலரின் துதிகளுக்குள்ளே உலாவுகிறவர். கை தட்டுங்க பார்க்க. அடுத்து வேதம் சொல்ல, இஸ்ரவேலின் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர். நீ காலையில பாட்டு பாடி துதிச்சேன்னா அவர் இறங்கிடுவாங்க. அவருக்கு வேற எப்படா தன்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எங்கேயாவது தேடுறானா, நம்மளை தேடுறானா? காலையில யார வீட்லயாவது ஆரவார சத்தம் வருதா? வேதம் படிக்கிறாங்களா, ஜெபம் பண்றாங்களா, குடும்ப ஜெபம் பண்றாங்களான்னு கர்த்தருடைய கண்கள் தன்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தொலைவரார். எவ்வளவு நல்லவர் தெரியுமா நமக்கு? ஆனால் நம்ம அந்த நல்லவரை வெக்கப்படுத்திக்கிட்டு, சங்கடப்படுத்திக்கிட்டு, துக்கப்படுத்திக்கிட்டு, அவரை வருத்தப்படுத்திக்கிட்டு, அவர் நம்மளை பெற்றதுக்காக அவர் வருத்தப்படுறார். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 6:6 எடுக்க வேண்டாம், மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு வெசனமா இருந்துச்சான். ஒருவேளை இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு, ஐயோ இவனை படைச்சதுக்கு நான் வருத்தப்படுறேன், இவனை உருவாக்கினதுக்கு நான் சங்கடப்படுறேன், இவன் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. நம்ம பிள்ளைகளை யாராவது அப்படி சொல்லணும்னா என்ன காரணமா இருக்கும்? சுத்தமாவே படிக்க மாட்டேன்னா என்ன சொல்லுவோம்? இந்த மக்க பெத்துக்கிட்டு எனக்கு பெரிய பாடா கிடக்கு சொல்லுவோமா இல்லையா? அல்லது ஒரு திருடேன் என்ன சொல்லுவோம்? இந்த திருட்டு பயலை பெத்துக்கிட்டு பேசாம இவன் இல்லாம கூட இருந்திருக்கலாம். அப்ப தப்பு நடந்தா தான் வெக்கப்படுவோம். நம்மளை பார்த்து அவர் வெக்கப்படுறாருன்னா தப்பு இருந்தா தானே வெக்கப்படுவார். நல்ல பிள்ளைன்னா என்ன சொல்லுவோம்? அங்க போய் ஒரு பெரிய அவார்டு வாங்குதுவோம் பிள்ளை, தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ரேங்க் அல்லது ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அல்லது பெரிய யாருமே சாதிக்காத ஒரு வின்னரா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், என்ன என் பிள்ளைன்னு சொல்லுவோம். அப்படியே சொல்லி காட்டுவோம், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னு. நம்மளும் பார்த்து அவர் அப்படிதான் சொல்லுவார். ஏன் யார் தெரியுமாங்க? அங்கே பார், அது யார்? தீர்க்கதரிசி, என் அப்போஸ்தலன், என் சுவிசேஷகன், என்னுடைய மேய்ப்பன், என்னுடைய கண்காணி, என்னுடைய மணவாட்டி, என்னுடைய மணவாளன், என்னுடைய பிரியம், என் உத்தமி, என் கவர்ச்சி நாயகி. உங்களை பார்த்து அப்படி சொல்லணும்னா நீ கிரிகை இருக்கணுங்க, கிரிகை இருக்கணும். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது தேவனுடைய பிள்ளை. காலை தோறும் அன்பினால் அவரை இசைத்து கட்டிரு. காலையில் எந்திரி, கஷ்டமா தான் இருக்கும், அன்டைம் தான் படுப்பீங்க, ஆனா எந்திரிச்சிருங்க. காலை தோறும் கிருபை புதுசு இல்லையா? நேத்து கிருபை இன்னைக்கு செல்லாது இல்லையா? நேத்து போட்ட ட்ரெஸ்ஸை யாருமே செகண்ட் போட மாட்டீங்க, ஆனா கிருபை மட்டும் நேத்து கிருபை எப்படி இன்னைக்கு போதும்? நேத்து அபிஷேகம் இன்னைக்கு எப்படி போதும்? தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷாக போடணும். நிறைய பேர் பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம், நேற்று வேண்டாம், அது பழசு. ஆனால் கிருபை மட்டும் பழசு போதுமா? நேற்று பெற்ற ஜெபம் மட்டும் இன்னைக்கு போதுமா? தென்னோல புதுசு வேணும்ல. தினந்தோறும் எந்திரிச்சு, காலையில் எந்திரிச்சு பாருங்க. உலகத்தில் இருக்கிற காவல் அதிகாரிகளை பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துலையும் தன்னுடைய மேலதிகாரியை பார்த்தா நடு தெருவில் கூட விஷ் பண்ணணும். அவங்களுக்கு இருக்கிற சட்டம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பெரிய ஒரு ஹையர் ஆஃபீஸர் வந்தாருன்னா கீழே இருக்கிற எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்க? அங்கே சங்கடப்பட மாட்டாங்க, ஐயோ இத்தனை பேர் இருக்கிறாங்களேன்னு நினைக்க மாட்டாங்க. அதிகாரி, உயர்ந்த அதிகாரி வந்தால் எந்த இடத்துலையும் அவங்க விஷ் பண்ணணும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய சட்டங்கள். இது மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் நம்ம அதிகாரியான கர்த்தருக்கு நம்ம சங்கடப்படுறோமே, ஐயோ இங்கே முழங்கால் போட்டா ஐயோ எல்லாரும் என்னை பார்க்குறாங்களே, இங்கே பைபிள் எடுத்துகிட்டு போனால் எல்லாரும் சங்கடப்படுவாங்களே, ஐயோ இப்போல்லாம் வேண்டாம், தெரியாமல் அங்கிட்டு போய் நம்ம ஜெபம் பண்ணிக்கலான்னா நினைப்பாரு, ஏடா இவன் முன்னாடி என்னைய நீ கனம் பண்ண இவ்வளவு வெக்கப்படுறியாடா, சங்கடப்படுறியா? அருமையானவர்களே, கிரியினாலே அவரை வருத்தப்படுத்தக்கூடாது, விசுவாசத்தினால வார்த்தையினால அவரை சந்தோஷப்படுத்தும். இப்போ பவுலும் சீலாவும் அவன் அங்கே போய் கூச்சப்பட்டிருந்தா பாட்டு பாடியிருப்பானா? அவனு மனுஷன் நேயம் இருந்திருக்கு, அவனுக்கு சொல்லியிருப்பாங்களே கொஞ்சமா டீசென்ட் நடந்துக்கப்பா, என்னப்பா இப்படி வந்து நாங்களாம் தூங்குறதா என்ன, எல்லாரும் நாங்களாம் ரொம்ப களைப்பா இருக்கிறோம், ரொம்ப காலையிலேருந்து எங்களுக்கு ரொம்ப பிஸி ஒர்க்கு, நீ வாட்டில் நைட்டில் டிஸ்டர்பன் பண்ணிட்டு இருக்கிற, கையை தட்டிக்கிட்டு இருக்கிற சொல்லியிருப்பாங்கல்ல. அங்கே 4 பேர் சொல்லத்தானே செய்வேன், அங்கே 4 புத்திமான இருக்குதான் செய்வேன். அவன் சொல்லிப்பான், டே அடி வாங்கின எனக்குள்ள தெரியும் கஷ்டம்,
நீ உன் செல்லில் பேசாமல் இருற, நான் என் செல்லில் உட்காந்து இது என் வீடு, அடிப்பேன் உதப்பேன் என்ன வேணாலும் செய்வேன்டான்னு அந்நேரத்துக்கு 2 கையையும் கட்டிருக்கேன், 2 காலையும் கட்டிருக்கேன், இடுப்பெல்லாம் உத வாங்கி பூரா ரத்த களமாக கிடக்குது. ஆனாலும் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் பாட்டு படித்தா கர்த்தர் இறங்கிடுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நீ துதி. அடி வாங்கியிருக்கியா, உத வாங்கியிருக்கியா, வீட்டில் பிரச்சனையா, கஷ்டமா, சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இல்லையா, கடனாக இருக்கியா, காசு இல்லையா, ஒன்று கூட இல்லை, ஜெபம் பண்ணு, எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என் பிள்ளைகளுக்கு நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். தேவன் உங்களை திருப்திப்படுத்த விரும்புகிறார். சரி, ரைட். ஆதியாகம அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த இருதயத்தை குறித்து உங்களோட நான் சில வார்த்தைகளை பதிந்து நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாரும் வேகமாக எடுப்போம். அப்போஸ்தலர் 8:21. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியினால். இவன் யாரு? 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிமியோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். யாரு? இருதயம் செம்மையில்லாதவன் யாரு? பிலிப்பு. வேதம் சொல்ல சிமியோன். இந்த சிமியோன் விசுவாசித்தவன். நல்லா கவனிங்க. விசுவாசித்து பிளஸ் ஞானஸ்தானம் எடுத்தவன். அடுத்து ஊழியக்காரனை பற்றி கொண்டவன், பிலிப்புவை பற்றி கொண்டவன், அற்புத அடையாளங்களை கண்டு பிரமித்தவன். இந்த 4 கேட்டகரியில் நம்மளும் இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். நம்ம விசுவாசித்தனால தான் இங்கே உட்காந்துருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்ததுனால தான் இங்கே உட்காந்துருக்கிறோம். ஊழியக்காரர்களை இப்போ நம்ம பற்றி கொண்டோம். வந்து உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களே, அப்போ எங்களை நீங்கள் வந்து பற்றி கொண்டிருக்கிறீங்களே, எப்படியாவது கர்த்தர் வேறு மூலியமா பேசுகிறாருங்கிற அந்த விசுவாசம் இருக்கிறனால தானே கேட்குறீங்க. இல்லாட்டி நீங்கள் கேட்க மாட்டீங்களே. அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன கேட்கறேன்ட்டு போயிருப்பீங்களே. அப்போ விசுவாசத்தினாலே தேவன் பிரதர் மூலியமா பேசுகிறாருன்னு நீங்கள் பற்றி கொண்டீங்க. அப்போ விசுவாசிச்சிட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டீங்க, ஊழியக்காரர்களை பற்றி கொண்டீங்க. அடுத்து பிரமிப்பா இருக்குது இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா. இல்லை போன வாரம் ஒன்றுமே இல்லை, இந்த வாரம் வந்து பார்த்தா எவ்வளோ மாற்றங்கள் சபையில் நடந்திருக்கு. இதெல்லாம் பிரமிப்பா இருக்கு. எல்லாம் இருந்தாலும் நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் பாருங்களேன். 20ஆம் வசனம் மேலே 18 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை ஜனங்கள் மேல் அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். அப்ப இவன் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்? பேதுரு கை வச்சாருன்னா எல்லாரும் பரிசுத்த ஆவி வருதே அவங்க மேல. அப்ப பேதுருக்கிட்ட ஏதோ ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை நம்மளும் என்ன பண்ணிப்பலாம்? எப்படி பேதுரு வாங்கியிருப்பாரு? ஜெபம் பண்ணி வாங்கியிருப்பாரு. இவன் என்ன நினைக்கிறான்? ஜெபம்லாம் பண்றதுக்கு நமக்கு நேரம் பத்தாது, பேசாம அவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை ரொக்க அமௌண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணிப்பலாம். அவன் பாரு, அந்த பரிசுத்தாவி மேல இருக்கிற வாஞ்சை நல்லா கவனிக்கிறான். அவன்கிட்ட வாஞ்சை இருக்கு. அவன் என்ன கேட்கிறான்? காசு பணம் கொடுத்துட்டு என்ன கேட்கிறான்? நானும் கை வைக்கிறேன் மேல பரிசுத்தாவி வரணும். அப்ப இந்த இடத்துல நான் யார் மேல வச்சாலும் அவரு அந்த இடத்துல வந்துடணும். அப்ப இவன் இன்னொருத்தருக்கு கொடுக்கத்தான் நினைக்கிறான். ஆனா என் மூலியமா அது நடக்கணும். அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? பணத்தினால பெற்றுக்கொள்ளணும், இருதயத்தினால பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தத்தினால பெற்றுக்கொள்ளணும், ஜெபத்தினால பெற்றுக்கொள்ளணும், தாழ்மையினால் பெற்றுக்கொள்ளணும், சுத்த இருதயத்தோடு பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கல. அவன் நினைச்சது பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் மேல வரணும்னா காசு கொடுத்தா வந்துடுவார் போல. இவனுடைய இமேஜன், இவனுடைய கற்பனை. நாமும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம வாட்டில் வந்து உட்காந்தோன்னு கொடுத்துருவாரு. நம்மளா ஒன்று நினைக்கிறது, அது நடக்கலைன்னா சோர்ந்து போயிருது. நான் இப்படி நினைத்தேன், அது நடக்கலை. அதனால அந்த ரெம்மா ஒரு சீசர் சொன்னாங்களே, அவர் ராஜாவார் நினைச்சோம், அவர் மந்திரி ஆவார் நினைச்சோம், எனக்கு வலது பக்கத்தை கொடுப்பார், இடது கொடுப்பார் நான் நினைச்சோம், என்னை இப்படிலாம் செய்வார் நாங்கள் நினைச்சோம். இப்போ எல்லாமே இல்லாமல் போச்சு. அதனால எம்மாவூரை நோக்கி நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? போய்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் அப்படி தாங்க. மனக்கோட்டை இருக்கு இல்லையா, அது பெரிய கோட்டைங்க. உலகத்தில் இருக்கிற பெரிய கோட்டையிலே பெரிய கோட்டை மனக்கோட்டை தான். நம்மளா உன்னை இமேஜன் பண்ணி நமக்குள்ளே உருவாக்கிக்கிறது. நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நான் பூணு ஊதுனா 1000 பேர் விழுகணும், நான் தான் உலகத்துல பெரிய ஊழியக்காரனா, இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு அது நடக்கலைன்னு வச்சுக்க. அழைப்பு இருந்தா தானே நடக்கும், கர்த்தர் தெரிந்து கொண்டா தானே நடக்கும், விலை கொடுத்தா தானே வாங்க முடியும் ஒரு பொருளை. நான் பேசாம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைச்சா எப்படி ஆகும்? வேதம் சொல்லுது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவராலே ஆகும். அதே வசனம் சொல்லுது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி உன் யோசனையெல்லாம் நான் நிறைவேற்ற. அதே வசனம் சொல்லுது, உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அதே வசனம் சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், நீ பலங்கொண்டு திடமனதா இரு, நான் உன்னை புத்திமானாய் விளங்க பண்ணுவேன், நான் உன் கூடையெல்லாம் இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப வசனம் இருக்குது,
ஆனா நியாயமான காரியத்துக்கு தான் அந்த வசனம் நமக்குள்ள என்ன செய்ய, கிரியை செய்ய. வசனம் கொடுத்துட்டாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், கேளுங்கள் அப்பொழுது. அதுக்காக நம்ம போய் எதை வேணாலும் கேட்டுக்கிறதா? அடுத்தவன் நிலத்தை இச்சித்து கேட்கறதா? அடுத்தவன் மனைவியை இச்சித்து கேட்கறதா? நம்ம தான் கேட்கணும்னு சொல்லிட்டார்ல, நம்ம என்ன வேணாலும் கேட்டுக்கலாம்னு நினைச்சா முடியுமா? முடியாதுங்க. தவறான காரியத்துக்கு ஒரு நாளும் கர்த்தர் துணை நிற்க மாட்டார். அருமையானவர்களே, இவன் பாருங்க, பணத்தை கொடுத்துட்டு வரத்தை கேட்கிறாங்க. நாமும் இன்னைக்கு பணத்தை கொடுத்து வரத்தை வாங்க முடியாது. ஒரு தேவ ஊழியக்காரர் சொன்னார், நல்ல ஒரு செய்தி என்னை இறுதியை தொட்டுச்சு. ஒருத்தர் சபைக்கு வந்தாராம், புதுசா வந்த உடனே லாக்ஸ் கணக்கில் 4 கோடி ரூபா கொண்டு வந்தாராம். எத்தனை கோடி? செய்தியில சொன்ன உண்மை, நான் கண்ணில் பார்க்கல, அவங்க மெசேஜில் கொடுத்துருக்கிறார். 4 கோடி ரூபா கொண்டு வந்து சர்ச்சு கொண்டு வந்தாராம். கொண்டு வந்தோடனே பாஸ்டரை பார்த்தாராம். பார்த்தோன்னே பாஸ்டர் இவ்வளோ ரூபா இருக்கு. சரிங்கய்யா, காணிக்கை பெட்டி அங்கே இருக்கு, போட்டு போங்க. அவர் சொன்னார், அப்படி கிடையாது, இதெல்லாம் அதை மாற்றணும், இதை மாற்றணும், இதை மாற்றணும், இதை மாற்றணும், இதை மாற்றணும், நான் சொல்கிறபடி இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னாரா. அந்த பாஸ்டர் கூப்பிட்டாராம், இங்கே வாங்க, யாருக்கு காணிக்கை கொண்டு வந்த? கர்த்தருக்கு தானே கொடுத்தேன், அதான் பெட்டி போட்டு போ. மாத்துறது போறது வர்றதெல்லாம் கர்த்தர் எனக்கு சொன்னா தான் நான் செய்வேன். நீ எனக்கு வந்து வேலை இடக்கூடாது, உன் வேலை போட்டுட்டு போற. உனக்கு அவர் தானே சொன்னாரு, அவர் சொன்னதை நீ செய்ய, எனக்கு அவர் சொல்றதை நான் செய்வேன். நீ சொல்றதை நான் செய்ய முடியாது, அதுக்கு கர்த்தர் என்ன அழைக்கல. ஏன் இது சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நம்மளா ஒரு யோசனையெல்லாம் நம்ம நடத்த முடியாது. தேவன் நமக்கு காலிங் பண்ணணும். நான் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி பேழையை செய், நான் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி உடன்படிக்கை பெட்டியை செய், நான் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி இந்த வேலையை செய். அப்ப சொல்றவர் யாரு? கர்த்தர் சொல்லணும். போய் முசுக்கொட்டை செடியில உட்காரணும். கர்த்தர் என்ன சொல்றாரு அதை தான் செய்யணும். நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா வண்டி கரை சேராது, இடையில குப்பரி சாஞ்சி தான் கிடக்கும். அந்த ஊழியக்காரர் அழகா சொன்னாராம், வச்சுட்டு போ, இல்லாட்டி எடுத்துட்டு போ, ஆனா நீ வந்து என்னைய குழப்பாத. எனக்கு தேவன் சொன்னாரு, அவர் சொன்னாருன்னு நான் செய்யறேன். அவர் சொல்லலைன்னா அந்த வேலையை நான் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. மனுஷன் சொல்றதுக்கு நீ இவ்வளவு ரூபா கொண்டு வந்துட்டீங்கிறதுக்காக நான் உன்ட சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு அழைப்பு கர்த்தருடையது. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க வேதம் சொல்லுது பாருங்க, காசை கொடுத்துட்டு வரத்தை கேட்டவன என்ன சொன்னார் தெரியுமா? 21, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாயிராதபடினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்றான். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை. ஆனா அவன் யாரு? விசுவாசித்தவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், ஊழியக்காரர்களை பற்றி கொண்டவன், அடுத்து பிரமிப்பாய் ஊழியத்தை பார்த்தவன். அப்ப இதை கேட்கிறவர்களே, வந்திருக்கிற எல்லாரும் பிரமிப்பா பாக்குறாங்க, வந்திருக்கிற எல்லாரும் விசுவாசிப்பாங்க. ஆனா இருதயம் எப்படி இருக்கு? அதான் முக்கியம். நம்ம இருதயத்தை தான் பார்க்கணும். இங்க பெருங்கூட்டம் வந்துருச்சுன்னு பல்ல காட்டிட்டு போயிடக்கூடாது, அல்லது பெருங்கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம மனதை அவங்க மேல செய்தரக்கூடாது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாய் இருப்பது நலம். ஆசா ராஜாவை பார்த்து சொன்னாரு, நீ மனுஷனை நம்பினதுபடினா இது முதல் உனக்கு யுத்தம் வரும். மதியீனமாய் நீ நடந்து கொண்டீரே, நீ மனுஷனை சார்ந்துட்டு. ஒரு காலத்துல நீ என்ன சொன்ன? பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம்னு என்ன சார்ந்து கொண்டீரே. இப்போ ஒரு ராஜா வந்துட்டான்னு சொல்லி வீட்டுல இருக்கிற பணத்தை மட்டும் எடுக்காம ஆலயத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவன்கிட்ட பரிதானம் வாங்குறியே, அவன்கிட்ட போய் உதவியே நாடுறியே. நீ மனுஷனை நம்பினபடினா உனக்கு இது முதல் யுத்தம் வரும்னா இருக்காது. மனுஷனை என்னைக்கு நம்பாதீங்க. மனுஷன் நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதே விட்டுவிடு, எண்ணப்படுவதற்கு அவனை மாத்திர. நம்ம வாழ்க்கையவே அவனை நம்புறது. ஐயோ, இவர் என்னை காத்துக்குவார், கடைசி வரை என்னை கண் கலகாம வச்சுக்குவார், இவர் தான் எனக்கு ஆயுசு காலம் பூரா பெலனு, இவர் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை, நானும் அவர் நிச்சயமே ஒரு நாளைக்கு கழுத்துல கத்திய வைக்கிறீ தான் தெரியும். ஐயோ, பலத்த ஆடை அறுக்கிறானே, அன்னைக்கு தான் அந்த ஆடு நினைக்க, ஆட பழவி உன்னை நம்பி வந்து நான் ஓம் பின்னாடி சுத்தி இருந்து கடைசியில் எங்க குரலில கை வைக்கிறியாடா அவன் சொல்லுவேன். இதுக்கு தாண்டா நான் உன்னை வளர்த்தேன், உனக்கு இவ்வளவு புல்லு போட்டது, இவ்வளவு உன்னை வளர்த்தது, குளிப்பாட்டினது எதுக்கு? உன்னை ஒரு நாளைக்கு சாப்பிடத்தான். அருமையான கர்த்தரை தவிர மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் தான், கர்த்தர் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு. யாருக்கு நல்லவர்? இஸ்ரவேலரா நீ இருந்தேனா கர்த்தர் நல்லவர். சுத்த இருதயத்தோடு இருந்தேனா கர்த்தர் நல்லவர். விசுவாசித்ததுனால சுத்த இருதயம் நினைச்சிடாத, ஞானஸ்தானம் எடுத்துட்டதுனால சுத்த இருதயம் நினைச்சிடாத, ஊழியத்துல இருக்கிறதுனால சுத்த இருதயம் நினைச்சிடாத, நடக்கிறத பார்த்தலாம் பிரமிப்பா இருக்கிறதுனால சுத்த இருதயம் நினைச்சிடாத. தேவன் இருதயம் நம்மளை பார்க்கிற இருதயம். அவர் பார்க்கிறாரு, உள்ள ஊடுருவி பார்க்கிறாரு. அப்பா, இன்னும் உன் இருதயத்துக்குள்ள பணாசை இருக்கேப்பா, பெருமை இருக்கேப்பா, உனக்குள்ள என்ன இருக்கு? மனுஷ என்ன இருக்கு? சுவாபம் இருக்கேப்பா, இன்னும் உனக்குள்ள மேன்மை இருக்கேப்பா.
ஆகாப் ராஜாவை பத்தி சொல்றாரு. அந்த ஆகாப் ராஜா தன்னை தாழ்த்திட்டான் பாத்தியா, அதை நீ பாத்தியா? அப்ப தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார் இல்லையா? நீ எங்கன தாழ்த்தினாலும் கர்த்தர் பார்ப்பார். போய் சரண்டர் ஃபார் யூ மாஸ்டர் சொல்லிரு. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட போய் ஒன்றும் கிடையாது, நான் ஒண்ணுமே கிடையாது, முட்டாள் ஆண்டவர், உலகத்தில் இருக்கிற சர்வ முட்டாள், ஒண்ணும் கூட தெரியாது, எதுவுமே தெரியாத குப்பை பாயில கொண்டு வந்து நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை குறைச்சு. யோவான் சொன்னார், நான் சிறுக வேண்டும் அவர் பெருக. அவருக்கு முன்னாடி தாழ்த்து, ஒன்றும் தப்பே கிடையாது. அவர் படைத்தவருங்க, சர்வ வல்லமை உள்ளவருங்க. அவருக்கு முன்னாடி உன்னை ஏன் குறைக்க கூடாது? அவர்கிட்ட போய் நான் கட்டின மகாபெரிய பாபிலோன் மோதிர வஸ்திரத்தை போட்டோன்னே பார்த்தா ராஜா வஸ்திரத்தை போட்டு 4 பேர் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே ஏரோதுக்கு என்னதான் ஆவி வந்துச்சோ தெரியல, அப்படி பெருமை, அப்படி கையை காலை அப்படி தூக்குனேன் பாரு. பின்னாடி ஒரு தூது நின்று வச்சா ஒரு அடி டம்முன்னு. அங்கே வேதம் சொல்லு புழுத்து செத்தான. எப்படி செத்தேன்? ஒரு அடியிலே புழுத்துட்டேன், சும்மா சாவல, புழுத்து செத்தான். பார்த்தீங்களா? இந்த சோல்ற தூக்குறதுலாம் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள்ள வந்தாலே கை காலம் தானா கலடணும். உள்ள வர்றப்ப பெல்ட் எல்லாம் தானா கலண்டுக்கணும். உள்ள வர்றப்ப பயப்படணும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ நடுங்குகிறவர்களையோ அவர் நோக்கி பார்க்கிறார். உள்ள வர்றப்ப பயத்தோடு வரணும். ஏன்னா பயத்தோடு கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். ஏன்னா ஒருத்தன் துணிஞ்சு போய் பெட்டியை தொட்டு அடிச்சா இருப்பாரு, அங்கனையே அவன் செத்து போனான் வேதம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனம் தேவனுடைய பிள்ளை. இது பிளைடை விட பயங்கர பவர், கரண்ட்டை விட பயங்கரமான, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட பயங்கரமான பவர் இதுதான். அதை கரெக்டா இல்லைன்னு வச்சுக்கிறேன், சேக் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கை சேக் ஆயிரும். ரொம்ப கவனமா கர்த்தருடைய ஊழியத்துல முன்னேறி போகணும். இல்லாவிட்டால் இது நன்மையானது தான், அது நமக்கு என்னவா மாறிடும்? தீமையா மாறிடும். சரி, இவன் சீமோனு சபிக்கப்பட்டு போயிட்டான், துரத்தப்பட்டு போயிட்டான். உன் இறுதியும் செம்மையில சொல்றாரு பாருங்க, உன் இறுதியும் செம்மையில. பேதுருக்கு தெரியுது, கண்ணு திறக்கப்பட்ட பேதுரு. ஒரு காலத்துல மறுதளிச்ச பேதுரு, விட்டுட்டு போன பேதுரு, இப்ப கண் திறக்கப்பட்டுருச்சு. அவன் எந்த அளவுக்கு ஆண்டவர் லிப்ட் அப் பண்ணிட்டார் பாருங்க. ஆவியானவர் வரும்பொழுது இவன் அடுத்தவன் இருதயத்தை பார்க்கறான். பார்த்தீங்களா? அழகா சொல்றேன், உன் இருதயம் திருக்குள்ளதா இருக்கு, மகா கேடு உள்ளதா இருக்கு. உன் இருதயம் செம்மையா இல்ல, நீ கசப்புல இருக்கிற, பாவ கட்டுல இருக்கிற. எப்படி தெரிஞ்சிச்சு இந்த பேதுருக்கு? மீன் பிடிக்கிறவனுக்கு, ஒரு மீன் கூட அகப்படாதவனுக்கு, ஒரு காலத்துல இருந்தவனுக்கு, இயேசுவை சத்தியமா தெரியாதவனுக்கு இப்ப எப்படி தெரிஞ்சிச்சு? அதுதாங்க பரிசுத்த வேண்டிய வல்லம். இன்னொரு பெண்ணை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த காலை பொழுதுல நீங்களும் நான் அதை பார்க்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16. Thank you, wonderful the Holy Spirit. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகலி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடம் பண்ணுகிறதை கண்டு, ஆமென், அதனுடைய விளைவு 23ஆம் வசனம். அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது. கொஞ்சம் கவனமா கவனிங்க, இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஆவியான ஒத்தாசையோடு இலகுவாய் காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் எனக்கு உதவி செய்வாராக. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி தாவீது நடனமாடி 20 வருஷமா மறக்கப்பட்ட பெட்டி, 20 வருஷமா ஒரு வீட்டில் அது இருக்குது. இப்பதான் அதை கொண்டுட்டு வர்றாங்க. கொண்டுட்டு வரும்பொழுது நடனமாடி ஆடி பாடி துதிச்சு இந்த பெட்டியை எல்லாரும் மறந்து போனாங்க. 7 காலத்துல போனது இப்பதான் வருது, முதன்னு இஸ்ரவேலுக்குள்ள வருது. ஒரே ஆட்டம் பாட்டம். தாவீது முழு பலத்தோடு, வேதம் சொல்லுது முழு பலத்தோடு. அவன் பாருங்க, கர்த்தருக்கு முன்னாடி குதித்து, ஒரு ராஜா குதிக்கிறார், நடனம் பண்றார். நடனம் வேற, குதிக்கிறது வேற. சங்கடின்னு குதிக்கிறாரு, நடனம் ஆடுறார். இது யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்னாடி. என்ன சந்தோஷம்! பெட்டி, அதுக்குள்ள 10 கட்டளை இருக்கு, அதுக்குள்ள ஆரோனுடைய கோல் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு? தேவன் எழுதி கொடுத்த அந்த கற்பனை இருக்கு, மன்னா இருக்கு, 3 இருக்குது. 10 கட்டளை, மன்னா, ஆரோனுடைய கோல். இதுதான் அந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு தண்டு இதெல்லாம் வச்சு அதை பார்த்தாவே ஒரு பெரிய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. அதுக்கு நிறைய அலங்காரங்கள், அதுல கேருபீன்கள் சேராபீன்கள்லாம் இருக்கும். அவ்வளவு மறந்துட்டாங்க. ராஜா என்கிறத மறந்துட்டான், மனைவி இருக்கிறத மறந்துட்டான், பிள்ளைகள் இருக்கிறத மறந்துட்டான், ஆடு மேய்ச்சதை மறந்துட்டான், மாடு மேய்ச்சதை மறந்துட்டான், அவன் கோலியாத்துக்கிட்ட போன எல்லாம் மறந்துட்டு நல்லா முழு பலத்தோடு ஆடி 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 துதிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க இவன் தன்னை மறந்து தேவனை துதிக்கிறான். இவன் என்ன பண்றா? இருதயத்துல அவனை பார்த்து அவமதிக்கிறான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டத்தின் நடுவில்
ஊழியத்துக்கு வருவாங்க, தேவனை துதிப்பாங்க, கர்த்தருக்குள்ள வாழ்வாங்க. நம்மளை அறியாமலே அவங்கள அவமதிச்சிருந்தா அது நமக்கு ஒரு பெரிய பாவம். எப்படி? ஆமா, இவளுக்கெல்லாம் பெரியவெல்லாம் வேதத்தை தூக்கிட்டு போயிடுறான். வெளியே சொல்ல மாட்டான், மனசு சொல்லும். ஆமா, நீ செவம் பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் எங்க சொல்லும்? இதையும் சொல்லும். மற்றவங்களை பார்க்கறது, மற்றவங்களை ஒப்பிடுவது, மற்றவங்களை என்ன பண்றது, எடை போடுவது, மற்றவங்களை அவமதிக்கிறது, இதயத்தில் அவமதித்தல். இதனால தாங்க அவளுக்கு மரண நாள் மட்டும் குழந்தை பாக்கியமே இல்லாம போச்சு. நாமும் கூட வெளியில தெரியாது, இதை நம்ம வெளியில சொல்ல மாட்டோம். அவங்கள்ட்ட பிரதர் சிஸ்டர் நல்லா பேசுவோம், உள்ளத்துல சொல்லுவோம், இது உருப்படாது, இவன் பிள்ளை விளங்காது, இவங்களாம் எழும்ப மாட்டாங்க, இவங்க போற போக்குக்கு எங்க சொல்லும்? இதயத்துக்குள்ள நமக்குள்ளே இது மறைவு இன்னர்ல நடக்கும். ஒருவேளை நம்முடைய இன்னர்ல யாரையாவது தரக்குறைவா மரியாதை குறைச்சலா, அல்லது அவங்கள ரொம்ப நம்மளோட ஒருத்தன் ஜெபம் பண்றேன் பரிசேயன் போய், நான் வாரத்தில் 2 தடவை ஜெபம் வைக்கிறேன், வாசிக்கிறேன், தசம பாகமெல்லாம் நான் செலுத்துறேன், அந்த ஒருத்தர் தூரத்தில் நிற்கிறானே ஆயக்காரன், அவனை மாதிரிலாம் நான் கிடையாது, அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் ரொம்ப கரெக்டாக வானத்திலிருந்து இறங்கி வந்த ஏஞ்சல் மாதிரி கரெக்டானவன் சொல்லி தன்னை உயர்த்தி 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 அவன் ஜெபம் பண்ணினேன். இந்த ஆயக்காரன் வந்து தூரத்தில் நின்று, கிட்டத்தில் வரல, நல்லா கவனிங்க, தூரத்தில் நின்று, அவன் உள்ளேயே வரல, வெளியில் நிற்கிறான், நின்று மார்பில் அடிச்சுக்கிட்டு, பாவியாகி என் மேலே கிருபியாயிரு, பாவியாகி என் மேலே கிருபியாயிரு. வேதம் சொல்லுது, அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனை நீதிமாக்கப்பட்டவனாய் போனான். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நம்முடைய ஆலயத்தில் வரும் பொழுது யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. என் பிள்ளை பாரு எப்படி இருக்கு பாரு, என் பிள்ளைக்கு நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை பாரு, நான் அங்கே இருக்கு பாரு, அவங்க அப்பே எடுத்து கொடுத்துருக்கேன் பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க பாரு என் முடி பாரு ரொம்ப அழகா இருக்கு, அவங்க முடி பாரு சரியில்லை பாரு, அவங்க வேதத்தை விட என் வேதம் பாரு பலபலன்னு மின்னுது, அவங்க போட்டிருக்கிறத விட என் கழுத்துல பாரு பலபலன்னு இருக்குது. அவங்க எல்லாம் என்ன ஜெபம் பண்றாங்க, நான் ஜெபம் பண்ணேன்னா அப்படியே வானம் 2ஆ பொளந்து அப்படியே ஏஞ்சல்ஸ் வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அடுத்தவங்களை ஒரு நாளும் ஒப்பிடாதீங்க. கர்த்தர் அதை ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டார். வேதம் சொல்லுது, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒண்ணுமே தெரியாதவங்கெல்லாம் அவருடைய பார்வையில சிறு பிள்ளைகளுங்க. கர்த்தர் அவர்களை விலை மதிக்க முடியாத நபர்களாய் அவர் பார்க்கிறாரு. சரி, இந்த மீகால் அவமதிக்கப்படுவதற்கு யார் காரணம்? அவமதிச்சதுக்கு யார் காரணம்? ஒரு வகையில தாவீது காரணம். எப்படின்னு கேட்டா, தாவீது என்ன பண்ணாரு, அவளுக்காக 100 நுனித்தோலை தான் ராஜா கேட்டார். இவர் எத்தனை கொண்டு வந்தாரு? 200 கொண்டு வந்தார். சுருக்கமா கதையா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்புறம் உடனே என்ன பண்றாரு ராஜா, சவுல் தாவீதை கொல்ல பாக்குறப்ப விட்டுட்டு ஓடியே போயிட்டார். மனைவியை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, வனாந்தரத்துக்கு ஓடி போயே போயிட்டார், ஆகீஸ் ராஜா கிட்ட போயிட்டார். இப்ப மீகால் யாருக்கு கொடுக்கப்பட்டால்? வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் 25:44. 1 சாமுவேல் 25:44. தாவீதின் மனைவியாகிய தாவீதின் மனைவியாகிய மீகால் என்னும் தன் குமாரத்தியை சாலீம் ஊரானாகிய லூகியின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். இவனை துரத்தி விட்டுட்டு தான் மகளை கொண்டு போய் யாரு கொடுத்துட்டானா, பல்தி அப்படிங்கிற ஒருத்தனுக்கு மனைவியாக கட்டி வச்சுட்டான். யாரு? சவுல் ராஜா. இப்ப தாவீதுடைய மனைவியை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். யாரு? பல்தின்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டேன், இவ்வளவு ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அப்பா எப்படியோ நானும் ராஜாவுக்கு மருமகன் ஆயிட்டேன், எப்படியோ தாவீதை துரத்தி விட்டுட்டேன். ஏன்னா தாவீது ஒரு பெரிய படை தலைவன், அப்ப பெரிய போர் வீரன். அவனுக்கு மனைவியா இருந்தவன் இப்ப இவனுக்கு மனைவியா மாறினோன்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ராஜாவுக்கு மருமகன் ஆகக்கூடிய வாய்ப்பு, ஒரு ராஜாவுடைய மகளை கல்யாணம் முடிக்கிற ஒரு வாய்ப்பு, 2வது ஒரு படைத்தலைவனுடைய மனைவி எனக்கு மனைவியா வந்துருச்சுன்னு சொல்லி இவளை ஏற்றுக்கொண்டான். சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாட்கள் அப்படியே உருண்டு ஓடுது. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். உபாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம். ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணிக்கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவள் ஆனான். அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். மோசே காலத்தில் இது இருக்கிற தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்புவது. அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு
இப்ப தாவீது வீட்டில இருந்து தள்ளப்பட்டு வேறொருத்தனுக்கு என்ன ஆயிட்டா? இப்ப 2ஆம் தரமா வேறொரு வீட்டுக்கு போயிட்டா. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த 2ஆம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த 2ஆம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய மூத்த புருஷன் திரும்பவும் அவளை தன் மனைவியாக சேர்த்து கொள்ள அது கர்த்தருக்கு முன்பாக. இப்ப 2ஆம் புருஷன் இருக்கிறப்ப அவளை தனக்கு மனைவியா எடுத்துக்கிட்டா அது தேவனுடைய பார்வையில் என்னது? ஹலோ, புரியுதா? மேட்ரு புரியுதா? இந்த வசனத்தை நூறாட்ட வாசிக்கலாமா? 2ஆம் தரமா ஒருத்தனுக்கு கொண்டு போய் அப்பா கொடுத்துட்டாரு. இப்ப அவன் உயிரோடு இருக்கிறான். இப்ப தாவீது திரும்பவும் அவளை தன்னிடத்துல கூப்பிடுறான் இல்லையா? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ள. இப்ப மீகால தன்னோட சேர்த்து கொள்ளக்கூடியது சரியா தவறா? வசனத்தின்படி பேசுவான். சரியா? அவன் முந்தின மனைவி தான். ஆனா அவளை இப்ப கொண்டு வேறொருத்திக்கு என்ன பண்ணியாச்சு? அப்பாவே கொடுத்துட்டார். அவர் அப்பா சம்மதத்தோடு அந்த சம்பவம் நடந்துருச்சு. இப்ப திரும்பவும் அவளை இவன் ராஜாவான உடனே என்ன பண்றான் பாருங்களே. வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 சாமுவேல் 3:15. அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாய்சின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திற்கு அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். இவன் யார் தெரியுமா? ஒரு ராஜா. இப்ப இவனுக்கிட்ட இவன் தாவீது சொல்றேன். மேல இருந்து வாசிங்க, உங்களுக்கு புரியும். எங்க இருந்து வாசிக்கலாம்? 12ஆம் வசனம். அப்னேயர் தன் தாமத்தினாலே தாவீதிடத்திலிருந்து ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திரும்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரு காரியம். இங்க கவனிங்க. தாவீது மனசுக்குள்ள தன்னை துரத்தி விட்டுட்டாங்கிற கோபம், தன் மனைவியை வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாங்கிற கோபம், அதை இவனால மறக்கவே முடியல. தான் மனசுக்குள்ள அதை கொள்ளக்கால வச்சுக்கிட்டே இருக்கிறேன். எத்தனையோ வருடங்கள் கடந்து போயிருச்சு. 1 சாமுவேல் புஸ்தகம் 25 நடந்த சம்பவம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல வந்து தொடருது. என்ன சொல்றேன்? ஒரு காரியம் உன்னிடத்திற்கு கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவென்றால், நீ என் முகத்தை பார்க்க வரும்பொழுது, கவனிங்க, சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று என்ன சொல்றேன்? அதிகாரத்தை பயன்படுத்துறான் பாருங்க, மிஸ்யூஸ் பண்றான் பார். அப்னேயர் பார்க்க வர்றேன்னு கேட்கிறேன். அப்னேயர் யாரு? சவுலுடைய படை தளபதி. சவுல் இப்ப செத்து போயிட்டான், யோனத்தான் செத்து போயிட்டான். இப்ப தாவீதோடு அவன் நல்மனம் பொருந்த வர்றேன். அப்னேயர் வந்து ராஜ்யம் எல்லாம் நம்ம ஒன்னா சேர்த்துக்கலாம், நீ ராஜாவாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே மந்தைய ஒரே மேய்ப்பன ஆகலாம், என்னுடைய எஜமானனாகிய சவுலும் மகனும் இறந்துட்டாங்க, இனி எங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடையாது, அதனால உன்னோட நாங்க ஐக்கியம் பண்ணணும்னு என்ன பண்ற, பழைய படையெல்லாம் இவன் பக்கத்துல திரும்புது. அப்ப இந்த சான்ஸை பயன்படுத்தி தாவீது என்ன பண்றாரு? அப்னேயர்ட்ட சொல்றாரு, நீ என் முகத்தை பார்க்கணும்னா, நான் உன்னோட நல்மலம் பொருந்தணும்னா என்ன கேட்கிறாரு? ஒரு பெண்ணை அவர் கேட்கிறாரு. இந்த பெண்ணோடு நீ வந்தா தான் நான் உன் கூட பழகுவேன், உன்னை நான் என்னோட சேர்த்துக்கொள்வேன். அப்ப இவன் மனசுக்குள்ள அந்த மீகால் மேல இன்னும் என்ன இருக்கிறேன்? பற்றுதல் உள்ளவனா இருக்கிறேன். அந்த இழப்பு அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இப்ப வேறொருத்திக்கு அவன் என்ன செய்யப்பட்டுட்டான்? மனைவியாக கொடுக்கப்பட்டாச்சு. பிரமாணத்தின்படி வேறொருத்தனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டவளை தன்னோட என்ன செய்யக்கூடாது? சேர்த்து கொள்ள கூடாதுன்னு உபாகமத்தில் எழுதுறாரு. ஆனா இது அவனுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வேதத்தின்படி அவன் இன்னொருத்தருடைய மனைவியை தன்னோடு சேர்த்து கொண்டது தேவனுடைய பார்வையில என்னவா இருக்குது? அருவருப்பா. புரியுதா மேட்ரு? உங்களுக்கு புரியுதா? அருவருப்பா இருக்கு. இவன் சொல்றான் பாருங்க, என் முகத்தை பார்க்க வரும்பொழுது சவுலின் குமாரத்தியாக மீகாலை நீ அழைத்து வர வேண்டும், அதற்கு முன்பு நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேனிடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோள்களை பரிசாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல். இன்னும் பாருங்க, ஏன் மனைவிதான் ஏன் மனைவிதான் ஏன் மனைவிதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அவன் யாருக்குனே வேற ஒருத்தனுக்கு என்ன செய்யப்பட்டாச்சு? சரி, இப்ப அவன் நிலைமை என்ன? அவனை பாருங்களேன் என்ன பண்றாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி. அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாகீசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்தில் இருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். இப்ப அதிகாரத்தில் இருக்கிற அந்த இஸ்போசேத் அப்படிங்கிற ஒரு தற்காலிக அதிகாரியா இருக்கிற அவரு
ஆள் அனுப்புறாரு, உன் மனைவியை கூட்டிட்டு வாடாங்கிறார். ராஜா சொல்லி அனுப்புனா அவன் வரவத்தானே செய்வேன். வந்த உடனே எப்படி புடுங்குறாரு பாருங்க. வந்த உடனே ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூர் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டே வந்தான். 16 வசனம். அப்னேயர் அவளை நோக்கி நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். விரட்டுறான் பத்தியா, அவனை துரத்தி அடிச்சுட்டு அவன் மனசை உடைச்சு அவனுடைய செயலற்றுக்க பண்ணி அவனை வருத்தப்படுத்தி அவனை கண்ணீர் மல்க வச்சு அந்த மனைவியை கொண்டு வந்து அவ மனைவி, அவனுக்கு தானே மனைவி, அதை கொண்டு வந்து யாரோட சேர்க்கிறேன். இப்ப தாங்க இவ என்ன பண்ண, இருதயத்துல அவமதித்தா. அவளுக்கு அதுல விருப்பம் இருந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இவ்வளவு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற, வேற வழி இல்லையில. அரசாங்கமே அதை பண்ணும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய சவுலின் ராஜ்யமே இதை பண்ணும் பொழுது, தாவீதின் ராஜ்யமே இதை பண்ணும் பொழுது, அவள் விருப்பப்பட்டாலோ விருப்பப்படலையோ, ஆனா யாருக்கிட்ட வந்துட்டா, தாவீதோடு அவள் வாழ்ந்ததை விட இந்த பல்தியலோடு அவள் வாழ்ந்ததான் அதிக காலங்கள். இப்ப அவளுக்கு வருத்தம் இருக்குல்ல, தான் புருஷனை துரத்தி விட்டு அடிச்சு வேதனைப்படுத்தி அவன் என்ன அழுதுட்டு வந்திருப்பான். பகூரி மட்டும் அழுதுகிட்டே வந்திருப்பான். என் மனைவியை கொடுத்துருங்க, எனக்கு எதுவும் வேணாம், நான் போயிடுறேன், என் மனைவியோடு கையோட காலோட நான் பொழைச்சிக்கிறேன், எதுக்குங்க என்னை விட்டு பிரிக்கிறீங்கன்னு அவன் எவ்வளவுலாம் அவன் கெஞ்சிருப்பேன், கண்ணீர் வடிச்சிருப்பேன். அந்த சூழ்நிலையிலும் பிடிச்சு கொண்டு போய் அவனுக்கிட்ட கொடுத்தாங்க. அவன் தன்னுடைய மனைவியை அவன் பாவிச்சு எடுத்துக்கிட்டான். ஆனா உபாகத்தின்படி, மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கற்பனையின்படி முதல் புருஷன் மீண்டும் அவளை என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள. அது தேவனுடைய பார்வையில அருவருப்பா இருக்கும். அப்ப இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாவீது ஏற்கனவே உரியா கிட்ட மனைவி கிட்ட செஞ்சது தேவனுடைய பார்வையில இப்ப இப்படி ஒரு அருவருப்பை பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் அவன் என்ன பண்றான், இருதயத்துல அவமதிக்கிறான். ஏன்னா மரியாதை செலுத்த மாட்டேங்கிறான். நீ எல்லாம் யோக்கியக்கார மாதிரி ஆடுறடா, நீ கத்தரை என் மனைவி புருஷனை அடிச்சு துரத்தி விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்ட, என்னை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார இருந்திருக்கும்ல, அவளுக்குள்ள ஒரு ஹியூமன் இருந்திருக்கும்ல. அது நமக்கு எழுதப்படல, ஆனா நம்ம தியானிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளலாம். அவள் ஒரு பெண் மனசு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஒரு பக்கம் என்னை நேசித்தவரை இவரு 200 நுனித்தூளை கொடுத்து என்னை வாங்கினார், உண்மைதான். ஆனா விட்டுட்டு ஓடிட்டாரே, ஆபத்து காலத்துல என்னை விட்டுட்டு தெருவில் விட்டுட்டு போயிட்டாரு. எங்க அப்பா திரும்பவும் இவனுக்கு கொடுத்தாரு, இவன் என்னை நல்லா வச்சுக்கிட்டானே, அவனுக்கு பின்னாடி நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் செல்ல ஆட்டுக்குட்டி மாதிரி, இப்ப என்னை பலாத்காரமா இழுத்து கொண்டு வந்துட்டாங்களே அப்படி சொல்லி அவள் இருதயம் என்னெல்லாம் வேதப்பட்டுச்சோ தெரியாது. அதனால தாவீதின் மேல இருந்த மரியாதை கூட அவளுக்கு என்ன பண்ணிருக்க, குறைஞ்சிருக்கும். அதனாலதான் அவள் என்ன பண்ணாலும் இருதயத்துல அவமதித்தாள். என்னுடைய தியானத்துல நான் சொல்றது, ஒருவேளை வேதத்தின்படி இது வெவ்வேறையா இருக்கலாம், ஆனா நான் தியானிக்கும் பொழுது இதனாலதான் அவன் மேல ஒரு மரியாதை குறைச்சல் வந்துருச்சு. ஆமா, பெரிய நீலாம் நம்ம நாட்டம் போடுற, ஆடுற, பாடுற, ஆனா நீ வசனத்தின்படி இல்லையே, சத்தியத்தின்படி இல்லையே, நீதியின்படி இல்லையே, நீ நியாயத்தை செய்யலையே, நீ என்னுடைய புருஷனை துரத்தி விட்டுட்டு என்னை கொண்டு வந்துட்டு என்ன சொல்லி கூட அவள் இருதயத்துக்குள்ள நினைத்திருக்கலாம் இல்லையா? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயை தகப்பனே, நீ எந்த நிலையில யாரை அவமதிச்சாலும் அந்த அவமதிப்பை கர்த்தர் பார்க்கிறார். இது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள் வரும். வேதம் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 17:9 எல்லாரும் எடுப்போம். எரேமியா 17:9. Thank you wonderful the Holy Spirit. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாவற்றை பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாவற்றை பார்க்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்க. எல்லாம் சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தை பார்க்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம். இருதயமே, ஹலோ, அது எங்க இருக்கு? உலகத்தில் இருக்கிற எல்லாம் வெளியே இருக்கு, ஆனா உனக்குள்ள ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? திருக்குள்ளது. நல்லா கவனிங்க. வெளியே இருக்கிறதெல்லாம் இயற்கை பேரழிவு, இயற்கை அழகுகள் வெளியில இருக்கு. பாத்தீங்கன்னா மலர்கள் வெளியே இருக்கு, இயற்கை காட்சிகள் வெளியே இருக்கு, உலகத்துல பெரிய பெரிய அதிசயங்கள், உலக அதிசயங்கள்லாம் வெளியில இருக்குது. ஆனா உனக்குள்ள 24 மணி நேரம் இருக்கிறது என்ன தெரியுமா? ஹலோ, திருக்குள்ள இருதயம். அது எங்க இருக்கு? உனக்குள்ளதாங்க. ஒரு தேவனுடைய ஊழியக்காரரு, அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரா, ஆதாம் ஏவாள் என்ன வார்த்தை பேசினார்கள் தெரியுமா? அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரா, ஆதாம் ஏவாள் காலத்துல நான் இல்லையா, எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு தெரியும், நீ யாருக்கும் தெரியாம ஒரு பொண்ணை தண்டவாளத்துல கொலை செய்து புதைச்சு இல்லையா, அது மட்டும் எனக்கு நல்லாவே. ஆனா அந்த காலத்துல நான் இல்ல, உன் காலத்துல நான் இருக்கிறேன், நீ செஞ்ச தவறு எனக்கு தெரியுமையானார். அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த ஆள் ஓடியே போயிட்டார். இன்னொரு தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு பொண்ணு வீட்டுல மரணத்திற்கு எதுவான கொடிய வியாதி, அதனுடைய காரணமே புரியல, எல்லாரும் தடுமாறுறாங்க. தேவனுடைய ஊழியக்காரர் கூப்பிட்டாரு, திருமணத்திற்கு முன்னாடி நீ ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து அதன் நிமித்தம் ஒரு கருவை நீ கலைச்சு இல்லையா, அதனுடைய சாபம் தான் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வியாதியா இருக்கு.
அதுக்காக நீ மருந்தி மன்னிப்பு கேட்டு அழுது ஜெபம், அப்பொழுதுதான் இந்த வியாதி தீரும். எப்பயே செஞ்ச தவறுக்கு எப்ப வியாதி வருது பத்தி அந்தம்மா சொன்னது. நான் எங்க தப்பு பண்ணேன்? தனியா கூப்பிட்டாருங்க, வாமா நீ செஞ்ச தவறை யோசித்து பாரு. எதுவுமே இல்லை, நல்ல நான் எதுவுமே செய்யலையே. தனியா வா, உன் பிள்ளைகள் கணவன்லாம் அங்க இருக்காங்க, வான்னு கூட்டிட்டு தனியா போய், நீ வாலிப வயதில் இப்படி பண்ணலையா, இதை நிமித்தம் கருவுரு இல்லையா, அந்த கருவை நீ கலைக்கலையா? அப்பதான் அந்த பொண்ணு அழுதுச்சான், கதறிச்சான். ஆமா, யாருக்குமே தெரியாது, கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனா பரலோகத்துக்கு தெரியும். ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்றார், உன் மேல அந்த சாபம் எழுதப்பட்டிருக்கு, உன் மேல அந்த இருக்கு, அதான் இந்த வியாதி. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகவல், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வெள்ளையும் சொல்லையுமா நம்ம வந்துகிட்டு இருக்கிறோங்க. நம்முடைய அந்தரங்கங்கள் தேவனுடைய பார்வையில வெளியரங்கமா இருக்கு, மறைவானவைகள் தேவனுடைய பார்வையில வெட்ட வெளிச்சமா இருக்கு. அறைக்குள்ள பேசுறத அம்பலத்துல காட்டுவாராம், இருளுக்குள்ள பேசுறதை வெளியரங்கமா கொண்டு வருவார். தயவு செய்து அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே, மறைவான பாவங்களுக்கு என்னை விலக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கும். ஒரு தெய்வ பயம் நமக்குள்ள இருக்கணுங்க, ஒவ்வொரு நாளும் நட்டுக்க இருக்கணும். ஏன்னா கரண்ட்டை விட பயங்கர கோடி பவர் உள்ளவருங்க, மில்லியன் பவர் உள்ளவர். அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு நமக்கு பயம் இருக்கணும். நம்ம அசால்ட்டா வர்றோம், அசால்ட்டா நிக்கிறோம் இல்லைங்க. அவர் இடி முழக்கத்தின் தேவன். மலையே அதிருது, மலையை கேட்கிறார், சீனாய் மலையே வர வர ஏன் அதிர்ற, ஏன் துள்ற? அது சொல்லு, சேனைகளின் கர்த்தர் என் மேல வந்துட்டார். யோர்தானே எங்க ஓடுற, ஏன் பின்னாடி போன? சேனைகளின் கர்த்தர் என்கிட்ட வந்துட்டார். வானங்களே என்ன ஆச்சு, ஏன் மடமடன்னு இருக்கீங்க? கர்த்தர் என்னிடத்துல வருகிறார். அவருடைய வருகையில நாங்களாம் சுருட்டப்பட்டு போயிரும், பூமி நாங்கள் வெந்தி அழிந்து போயிரும், மலைகள் எல்லாம் இல்லாமல் போயிரும். தேவனுடைய வருகையில மலைகளும் குன்றுகளையும் பார்த்து ஓடி ஒளிவானாம். எல்லா அதிகாரிகளும், பெரிய பெரிய சேனை தலைவர்கள், ராஜாக்கள், பிரபுக்கள், உலகத்தை ஆளவங்களாம் ஓடி மலைகளுக்குள்ள ஒளிவானா. மலைகளை மூடிக்கொள்ள, ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு என்னை மூடி. எதுக்கு மூடணுமா? கோபம் வந்துருச்சான். அவர் கோபத்துல மூடு. எப்படி மூடும்? மலை சொல்லுது, நானே மறைய போறேன், நானே கரைய போறேன். அவருக்கு முன்னாடி நானே நிக்க முடியாது. அக்கினியாய் அவர் வரும்பொழுது நான் கரைஞ்சு போயிருவேன். நான் எங்கடா ஏன்ட்ட ஏன உடியாறீங்க, ஏன்ட்ட ஏந்து மறைகிறீங்க, போங்க அவர் முன்னாடி. வேதம் சொல்லுது, கண்கள்ல குழி, அந்த கண்ணெல்லாம் அழுகி போயிருமா, குழி விழுந்து போயிரும்னு வேதம். கண்களே உருகி போயிரும். இந்த வெளிச்சத்தையே பார்க்க முடியல, 2 நிமிஷம் பார்த்துட்டு பார்த்தா ஒண்ணு கூட தெரிய மாட்டேது. அவர் வரும்பொழுது கண்கள் எல்லாம் உருகி மெல்ட் ஆயிரும். அவ்வளவு பவர் நிறைந்த ஒரு தெய்வம். அவரிடத்துல நம்முடைய இதயம், ஆண்டவர் சொல்ற, திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும். பக்கத்துல சொல்லுங்க, ஒவ்வொருவனுக்கும், இண்டிவிஜுவல் நபர், எல்லாருக்கும், ஈச் ஒன்லி, ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன வர, அவனவனுடைய வழிகளுக்கும். அப்ப முதல்ல எது? வழி. அடுத்து அவனவனுடைய செய்களின் பலனுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிருதயங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். அப்ப இருதயம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவர். எந்த இஸ்ரவேலர்களுக்கு? சுத்த இருதயம். நம்ம இருதயம் என்ன இருக்கணும்? பியூர் ஹார்ட். அதனாலதான் சொல்ற, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இன்னும் வேதம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்ம இருதயம் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறோங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா, சர்ச்சுக்கு வரணும்னா நல்ல ட்ரெஸ் பண்றோம், நல்ல பார்த்தோம்னா கை முத கொண்டு அவ்வளோ நெகம் வரையும் கரெக்டு தான். ஆனா உள்ள இருக்கிறது அது சுத்தம் இல்லாட்டி என்ன பண்றது? நெகை சுத்தமா இருந்தா பரலோகம்னா எல்லாரும் நெகத்தை வெட்டிக்கலாமே, முடி சுத்தமா இருந்தா பரலோகம்னா எல்லாரும் நல்லா முடிய வெட்டிக்கலாமே, ட்ரெஸ் சுத்தமா போட்டுட்டு வந்தா பரலோகம்னா போட்டுட்டு வந்துடலாமே. அவர் கேட்கறது இதயம். உன் இதயம் தான், இன்னர் தான், உன்னுடைய ஹார்ட் பியூர் ஹார்ட்டா இருந்தா தான் பரலோகங்கிறார். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா என்ன வேணும்? அவமதிச்சால ஒருத்தி அது மாதிரி அவமதிக்க கூடாது. ஒருத்தன் வந்து காசை கொடுத்தான் இல்லையா, அது மாதிரி காசை கொடுத்தா பரலோகத்தில் வாங்கி போடலான்னு எதையாவது நான் நிறைய காணிக்க தர்றேன், நான் தான் பெரிய ஆளு, நான் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இங்க ஒன்றும் தேவனுடைய ஆலயத்துல பேதங்கள் இருக்கக்கூடாது. தரித்திரனுக்கும் கணமுள்ளவனுக்கும் ஒரே மாதிரி தான், எல்லாரும் ஒரே மாதிரி டீல் பண்ணு. அப்படி நீ செஞ்சேன்னா நீ பேதகம் பண்ணுகிற, நீ போதகன் அல்ல, நீ பேதகம் பண்ணுகிறேங்கிறார். தேவனுடைய ஆலயத்துல பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு கிடையாது. ராஜாவா இருந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ள நுழையக்கூடாது. பெரிய பெரிய பிரபு சேனை தலைவராக இருந்தாலும் உள்ள பிரகாரத்துக்குள்ள போக முடியாது. வேதம் சொல்லு, உசியா ராஜா நீ துணிஞ்சிட்ட அதனால உனக்கு வெண்குஷ்ட வந்துடும்னார். சவுலே நீ துணிஞ்சிட்ட அதனால நீ என்ன செய்ய, ராஜாவா இராதபடி தள்ளப்பட்டுட்ட. துணிய கூடாது, துணிவு வேண்டாம்.
தேவனிடத்துல பணிவு தானே எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்துல வந்து தாழ்மையோடு, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒன்றுமில்லாத குப்பையா இருந்தேன்ப்பா, எனக்கு நீர் கொடுத்த வேலைக்காக நல்ல மனைவியை கண்டடிச்சிருக்கிறீங்களா, நன்மையை கண்டடிச்சிருக்கிறீங்க, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார், ஒரு வேலையை எத்தனை லட்சம் பேருக்கு வேலை இல்லை தெரியுமா? இன்னைக்கெல்லாம் வேலை பார்க்குற நீங்க பாக்கியவான்கள், படிச்சிருக்கிற நீங்கள் பாக்கியவான். எத்தனை வீட்டில் தெரியுமா படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர் இல்லை, எத்தனை வீட்டுக்கு தெரியுமா படிக்க முடியாம பிள்ளைகள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. படிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், வஸ்திரம் போட்டிருக்க நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு அவயங்கள் நேர்த்தியா இருந்தா நீங்க பாக்கியவான்கள், உங்களுக்கு ஒரு நல்ல சபை இருக்கா நீங்க பாக்கியவான்கள், நல்ல உபதேசம் இருக்கா பாக்கியவான்கள், உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். 70 பேர் திரும்பி வந்தேன்னு சொன்னாரு, பேய்கள் எல்லாம் பிசாசுகள் கீழ்ப்படிது. கர்த்தர் சொன்னா இதுல சந்தோஷப்படாதீங்கப்பா, உங்க பேர் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்படு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற பாரமுள்ள ஒரு வார்த்தை, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவர். சுத்த இருதயமுள்ள யாக்கோபுக்கு கிடையாது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேல் தேவ பிரபுக்கு அவர் நல்லவர். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை அங்கீகரிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்கிறவர்களுடைய இருதயம் சுத்த இருதயமாய் மாறுவதாக, தேவனுடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாவார்களாக, எழுப்புதல் தீ களை கட்டுவதாக, தேவனுடைய கரம் தொடுவதாக. நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.